எபிசோட்ல நம்ம ஹீரோயினுடைய ஐடென்டிட்டி ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன் பண்றதுக்காக வந்துட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டு கேக் எடுத்துட்டு வராரு. ஸோ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சாரி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோனோட ஐடென்டிட்டி தெரிஞ்சு நான் எதுவுமே சொல்லாம இருந்ததுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு உன்னோட பர்த்டே இல்லையா, உனக்கான ஒரு பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பாட்டு பாடுறான். அதுக்கப்புறமா பர்த்டே கேக்கை வந்துட்டு கட் பண்ண சொல்ல ஹீரோயினுமே பர்த்டே கேக்கை கட் பண்றாங்க. விஷயம் கேட்டுட்டு இருக்க டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு செயின் எடுத்து ஹீரோயினுக்கு மாட்டி விட்டுட்டு கேர்ள் ஃபிட் ஆகிறியா அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட காது கிட்ட போய் கேட்க ஹீரோயின் என்ன சொல்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்க. எப்படியும் ஹீரோயினுடைய பதில் ஓகேவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அது எப்படி என்ன கேட்காமலே நீ கிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சண்டைக்கு போவ. அப்பதான் நம்ம ஹீரோ என்னம்மா சொல்றேன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் இல்ல எனக்கு ஓகே தான், நீ ஒன்றும் பதறாதன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. காலையில எந்திரிச்சோன்னே ஹீரோயினுக்கு அந்த கிஸ் நினைப்பு தான் வருது. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவுக்குமே. அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேருமே உட்காந்து மெசேஜ் பண்றாங்க, வீடியோ கால் பண்றாங்க, நைட்டு ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி காலையில விடிஞ்சே போயிடுது. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்றாங்க. ஏன்னா நேற்று அவனுமே ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான் இல்லையா. ஸோ வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி வந்துட்டு பேசலான்னு பார்க்க ஹீரோயின் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. என்ன அவனோட குரல்ல ஒரு மாற்றம்னு கேட்க ஹீரோயினுமே வந்துட்டு ஹீரோ தனக்கு ப்ரப்போஸ் பண்ணா அதுக்கு தான் ஓகே சொல்லிட்ட விஷயத்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டு கோவப்பட்டுட்டு காலை கட் பண்ணிடுறான். ஏன்னா அவனுக்கு என்னன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு செம்ம வந்துட்டு ஜலஸ் ஆயிடுது. எல்லாமே நம்மளோட பொருள் எல்லாமே ஹீரோவே எடுத்துக்கிறானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கோவம். அடுத்தது ஹீரோயின் ரெடி ஆகி ஆஃபீஸ்க்கு கிளம்பி வர ஹீரோவுமே அதே டைம்ல வெளியே வரான். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட லிப்ஸை பார்த்துக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போலான்னு பார்க்க ஹீரோயின் டிரைவ் பண்ணக்குள்ள ஹீரோவுடைய கையை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வேணும்னே கையை தடுத்து விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா கார் பார்க்கிங்ல வச்சு ரெண்டு பேருமே குட்டியா ரொமான்ஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்க அதுக்குள்ளே அந்த இடத்துல ஆஃபீஸ் ஸ்டாப் வர ஹீரோயின் டக்குன்னு மறைஞ்சுக்கிறாங்க. ஹீரோ உடனே இப்ப எதுக்கு நீ மறையிற, நம்ம ரிலேஷன்ஷிப்பை நம்ம எதுக்கு மறைச்சு வைக்கணும்னு கேட்க ஹீரோயின் என்னதான் இருந்தாலும் நீ என் பாஸ், நான் வந்துட்டு உன்னுடைய எம்ப்ளாயி. ஸோ அதனால வந்துட்டு இப்போதைக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பை நம்ம வெளியே வந்துட்டு கொண்டு வர தேவையில்ல ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கெஞ்சிட்டு அங்கிருந்து போவேன். ஹீரோவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்காக ஓகே சொல்லிட்டு ஆனா அவனுக்கு ரிலேஷன்ஷிப்பை மறைச்சு வைக்கிறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ ஆஃபீஸ்ல இருக்க எல்லா ஸ்டாஃபும் ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லாரும் ரூடா பிஹேவ் பண்ணாங்க இல்லையா, அதுக்காக சாரி கேட்க. ஆனா நம்ம செக்ரட்டரி மட்டும் ஹீரோயினுடைய கழுத்துல இருக்க அந்த செயினை பாக்குறா. அவளுக்கு புரிஞ்சிடுது புதுசா ஒரு செயின், ஹீரோ வேற ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணா ஓகே அண்ணன் ப்ரப்போஸ் பண்ணிட்டாம்பல இருக்குதுன்னு சொல்லிட்டு செக்ரட்டரி புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இங்க எல்லார்கிட்டயுமே ஆஃபீஸ்ல பேசிட்டு இருக்கு. ஹீரோவுமே அங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கான். ஹீரோவுடைய ஹாப்பியை பார்த்து நம்ம இவரு கார்டன் இருக்கா இல்லையா அவருமே சொல்லாம புரிஞ்சுக்கிறாங்க. என்னப்பா ஏதாவது ஹாப்பியான நியூஸான்னு கேட்க ஹீரோவுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஆமான்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோயின் உட்காந்து அம்மாடின்னு வேலை செஞ்சாலும் ஹீரோ சும்மா விடுற மாதிரி இல்ல. சும்மா ஃபைலை எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லார்கிட்டயுமே வந்து நின்று ஹீரோயினை எட்டி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் என்னமோ வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, ஸோ இது இந்த மாதிரி கிடையாதுமா அப்படிமா இப்படிமான்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல வந்துட்டு என்ன வந்து காஃபி ரூம்ல வந்து தனியா மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு பேப்பர்ல எழுதி ஸ்கிரீன்ல ஒட்டிட இது பின்னாடி பேக் சைட்ல இருந்து நம்ம செக்ரட்டரி பாத்துடுறாங்க. ஹீரோயின் எந்திரிச்சு போக பின்னாடி ஹீரோவுமே போறாங்க. இதை பார்த்துட்டு லிண்டாவுக்குமே ரொம்பவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா சந்தேகம் வந்துடுது. இங்கே நம்ம ஹீரோயின் காஃபி போடுற இடத்துல வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அங்கேயுமே நிறைய ஸ்டாஃப்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோயினோட ரூமுக்கு காஃபி போட்டு எடுத்துருவான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டான். ஹீரோயினுமே இவன் அடங்க மாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு ஹீரோடைய ரூமுக்கு போவேன். அங்க போயிட்டு ஓடி போயிட்டு ஹீரோவை கட்டி பிடிக்கலான்னு பார்க்க கரெக்டா செக்ரட்டரி வந்துடுறாங்க. காஃபி போடுறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து கேட்க ஹீரோயின் அங்கிருந்து போயிட்டாங்க. ஹீரோவா இரடா இவ வந்து நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிட்டாளேன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே டக்குன்னு அங்கிருந்து கிளம்பிட்டான். இப்ப நம்ம அதாவது ஹீரோக்கு ஹீரோயினுடைய ஐடென்டிட்டி ரிவீல் ஆனது. அதுக்கப்புறமா இப்ப நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் தன்னோட பையன் தான்றதை பாட்டி கண்டுபிடிச்சு இதுக்கப்புறம் நீ ஆஃபீஸ் வேலையில தலைக்கிடவே கூடாது, உன் வேலை என்னமோ நீ அதை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறாங்க. ஆஃபீஸ்ல முடிஞ்ச கையோட ஹீரோயின் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ள ஏறினா ஹீரோவுமே லிஃப்ட்டுக்குள்ள ஏறி நின்றுட்டு அங்கேயும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். பார்த்தா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து ஒரு 3 ஆஃபீஸ் ஸ்டாஃப் பார்த்துடுறாங்க. லிஃப்ட் ஓப்பன் ஆயிடுது. ஹீரோயின் கிஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்த்தோன்னே ஹீரோயின் அங்கிருந்து வெக்கப்பட்டுக்கிட்டே ஓட ஹீரோ ஏமா உங்களுக்கு லிஃப்ட் தான் யூஸ் பண்ணுமா, படிக்கட்டுல எல்லாம் போக மாட்டீங்களா, இருக்கிறதே 4 ஃப்ளோர் தானேன்னு சொல்லிட்டு பிடிச்சி கத்தி விட்டுட்டு லிஃப்ட்டுக்குள்ள அவனுமே நின்றுட்டு இருக்க. ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு போனா அவனா ஓவரா பிஹேவ் பண்றான். ஒரு மாதிரி பேசவே மாட்டேன்னா ஹீரோயின் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, நீ தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண பட் நான் வேணான்னு சொன்னேன், ஆனா அதுக்காக என் மேல கோச்சிட்டு இருக்கேன்னு கேட்கறாங்க. பிகாஸ் என்ன நம்ம ஹீரோயினுக்கு தெரியல ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணி ஹீரோயின் ஓகே சொன்னதால தான் அவன் கோச்சிட்டு இருக்கான்னு. சார் தான் போடான்னு ஹீரோயின் வெளியே வர வெளியே சம மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் மழையில போறாளேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கொடை எடுத்துக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கொடையில வந்துட்டு கூட்டிட்டு போட ஃப்ரெண்டுக்காரனுக்கு செம்ம கோவம் வருது. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணா வேணும்னே ஹீரோயினுடைய வந்துட்டு கூட செல்ஃபி எடுத்து அதை அவனோட பர்சனல் அக்கௌண்ட்ல வந்துட்டு அப்லோடும் பண்ணி விட்டுறான். இதை பார்த்துட்டு லிண்டா ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் ஷாக் ஆக லிண்டா இந்த விஷயத்த பாட்டி கிட்ட சொல்லலான்னு பார்க்க கால் அட்டன் பண்றது ஆண்டி. இப்ப லிண்டாவை பார்த்துட்டு நீ தான்
ஆபீஸ்ல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு பாட்டி கிட்ட சொல்றியா? சரி ஓகே, இதுக்கப்புறம் நீ பாட்டி கிட்ட வேலை செய்யக்கூடாது, என்கிட்ட தான் நீ வேலை செய்யணும்னு சொல்ல லிண்டா முடியாதுன்னு சொல்றா. இங்க பாரு, பாட்டி எதுக்கு ஒண்ணு வேலைக்கு வச்சிருக்காங்க, ஏன்னா நீ வந்துட்டு ஹீரோ கிட்ட இருந்து டீடைல் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன்னா, ஆனா நீ வந்துட்டு இந்த மாதிரி பாட்டிக்காக தான் வேலை செய்யறேன், நான் ஹீரோ கிட்ட போயிட்டு போட்டி கொடுத்துருவேன். அப்படி போட்டு கொடுத்துறா ஹீரோடைய கம்பெனிலயும் உனக்கு வேலை இருக்காது, பாட்டியும் உனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. இப்ப சொல்லு, என்கிட்ட நீ வேலை பாக்குறியா இல்லன்னு சொல்ல லிண்டாவே பயந்துகிட்டு சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வேலை பாக்குறேன்னு சொல்ல என்ன பண்ணணும்னு சொல்ல ஹீரோ ஹீரோயினை வந்துட்டு பிரேக்கப் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு லிண்டா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த ஆண்டி என்ன பண்ணாங்க, அந்த ஷூ இருக்காரு இல்லையா, அந்த காஃபி ஷாப் ஓனர், அவர்கிட்ட போயிட்டு ஹீரோ இங்க அடிக்கடி வந்துட்டு இருக்கானாமேன்னு சொல்ல இவர் இந்த ஷூக்கு ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஆண்டியை தெரியும். பிகாஸ் ஏன்னா இந்த ஷூடைய பொண்ணு இருக்காங்களே, அவங்க அப்ராட்ல தான் படிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் படிக்கிறது எல்லா ஹெல்ப்பும் பண்றது இந்த ஆண்டி தான் போல இருக்கு, இந்த ஆண்டியோடைய ஆர்ஃபனேஜ்ன்ற பேர்ல. சோ இப்ப அந்த ஆண்டி ஹீரோ பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க, ஹீரோடைய தங்கச்சி யாருன்னு கேட்க ஷூக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பொய் சொல்லாம சொல்லுங்க, வேற ஏதாவது டீடைல்ஸ் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா உங்க பொண்ணோட படிப்பையே நான் கெடுத்து விட்டுருவோன்னு மிரட்ட உடனே இந்த ஷூ என்ன பண்றாங்க, அதாவது ஹீரோடைய வளர்ப்பு அப்பா இருக்கா இல்லையா, அவரோட ஒரிஜினல் பையன் தான் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துட்றாப்ல. ஆனா இவருக்குமே வந்துட்டு வேற வழி இல்ல, தன்னோட பொண்ணோட படிப்பை வச்சு மிரட்டினதால ஆன்டி கிட்ட போட்டு கொடுத்துட. இப்ப ஆன்டி போயிட்டு இந்த விஷயத்த சொன்னோன்னே, என்னப்பா நீ வந்துட்டு ஹீரோடைய வளர்ப்பாப்பாவுடைய உண்மையான பையனாமே, உன்னோட அப்பாவுடைய பாசத்தையும் ஹீரோ வாங்கிட்டான், உன்னோட அப்பாவோட சொத்து எல்லாத்தையும் ஹீரோ வாங்கிட்டான், இப்ப என்னன்னா ஹீரோயினுமே வாங்கிட்டான், நீ என்னப்பா சொல்ற, ஹீரோ ஹீரோயினை பிரேக்கப் பண்ண வைக்கணும், நீ எங்க கூட வந்துட்டு கூட்டு சேர்ந்துக்கிறியான்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சம கோவத்துல வெளியே வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணா. ஹீரோயினா நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன், உனக்கும் சேர்த்து தான் ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட தான் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா ரோட்ல ரெண்டு பேரும் நின்று கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இதை தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்தாராம். அவனுக்கு பார்த்தவொடனே ஒரு மாதிரி டென்ஷன் தலைக்கேறிடுது. ஓகேடா, இவங்க ரெண்டு பேருமே பிரிக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு பேசாம அங்கிள் கூட வந்துட்டு கை கோத்துக்கிட்டா என்னன்னு சொல்லிட்டு அங்கிளுக்கு கால் பண்ணி இதுக்கப்புறமா பிளானை நான் சொல்றேன், எக்ஸிக்யூட் நீங்க பண்ணுங்க, ஹீரோ ஹீரோயினை நம்ம பிரிச்சிடலான்னு இவங்க வந்துட்டு இப்போ ஒன்னா சேர்ந்துட. இன்னொரு பக்கம் நம்ம செக்ரட்டரிக்கு கால் பண்ணி நம்ம இவர் தான், அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணி நான் ஒன்னம் பேசுறேன்னு சொல்ல செக்ரட்டரி பயந்துகிட்டே ஹீரோ கிட்ட போவேன். ஹீரோ அப்பதான் ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வரான். ஹீரோ அதாவது செக்ரட்டரி பதட்டத்தில் வரதை பார்த்து ஹீரோ ஹீரோயினை நீ கொஞ்சம் போ, நான் செக்ரட்டரிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அதுக்கு அம்மா கடுப்பாகுது. ஸோ செக்ரட்டரிக்கும் ஹீரோக்கும் என்ன சம்மந்தம், நம்மளே இவன் ரூமை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டானேன்னு யோசிக்க செக்ரட்டரி இந்த மாதிரி அண்ணன் சொல்லிட்டு எனக்கு யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணா, இந்த மாதிரி வந்துட்டு என்ன வந்துட்டு ஒரு பார்க்குக்கு வர சொன்னான்னு சொல்ல ஹீரோ போயிட்டு பார்க்ல பார்க்க அங்க யாரையுமே காணும், பெருசா டவுட் பண்ற மாதிரி செக்ரட்டரிக்கு கால் பண்ண செக்ரட்டரி உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நான் வரல நீ தான் வந்திருக்கன்னு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்களாம், யார் அந்த மாதிரி மிரட்டுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு செக்ரட்டரி சொல்ல ரெண்டாவது லைன்ல யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயினுடைய அங்கிள் தான். இந்த மாதிரி வந்துட்டு நீ ஹீரோயின் கூட பிரேக்கப் பண்ணணும், அப்படி இல்லைன்னா உன்னோட அப்பாவோடைய விஷயத்தை எல்லாத்தையும் நான் வெளியே சொல்லிடுவேன்னு சொல்றாப்ல. இப்போ ஹீரோ பதட்டமா ஆஃபீஸ்க்கு வர செக்ரட்டரி என்ன ஆச்சுன்னு கேட்க உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நீ தான் என்னோட தங்கச்சின்றது தெரியல, பட் ஆனா வந்துட்டு இந்த மாதிரி என் தங்கச்சியோடைய நம்பர்ன்றது மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு உன்னோட நம்பர் கிடைச்சிருக்கு, அதனால நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்ல சரி யார் இந்த மாதிரிலாம் பண்றதுன்னு செக்ரட்டரி கேட்க ஹீரோயினுடைய அங்கிள் தான் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயினை பிரேக்கப் பண்ண சொன்னாரே, நம்மளுடைய விஷயத்தை பத்தி அவர் வெளியே சொல்லிடுவேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்ல செக்ரட்டரி கேட்கறாங்க அப்ப நீ ஹீரோயினை பிரேக்கப் பண்ணிடுவியான்னு கேட்க ஹீரோ இல்ல நான் ஏன் பிரேக்கப் பண்ணணும், இந்த விஷயம் வெளியே வந்தாலும் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது, நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு சொல்ல தங்கச்சிக்காரிக்கு சமக்கவும் வருது. ஒரு தங்கச்சிக்காக பிரேக்கப் கூட பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம இவங்க ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வர ஹீரோயின் என்ன நீ செக்ரட்டரி கூட ஒரு மாதிரியா பேசிட்டு இருந்த, என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு ஹீரோயினை ஹக் பண்றாங்க பாருங்க. அப்படி பார்த்து ஹீரோயினுடைய அங்கிள் மறுபடியும் கால் பண்ண ஹீரோயின் எங்க அங்கிள் ஏன் உனக்கு கால் பண்றாரு அப்படின்னு கேட்க டக்குன்னு ஹீரோ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் பேச அங்கிள் மிரட்டுறாங்க நீ ஹீரோயினை பிரேக்கப் பண்ணு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க உன்னுடைய வளர்ப்பு அப்பா அவருடைய பெத்த பையனையும் ஒய்ஃபையும் விட்டு பிரிஞ்சு வந்துட்டாருன்ற விஷயத்த நாங்க வெளியே சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு மிரட்ட ஹீரோ வந்துட்டு டக்குன்னு காலை கட் பண்ணிடுறான். அதுக்குள்ள ஹீரோயின் வேற வந்து என்னதான் நடந்துட்டு இருக்கு, செக்ரட்டரி கூட தனியா நின்று பேசுற, எங்க அங்கிள் வேற கால் பண்றாங்க, உனக்கு எம்எல்ஏ நம்பிக்கை இல்லையா, எந்த விஷயத்தையும் நீ என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டியா, தயவு செஞ்சு சொல்லுன்னு சொல்ல ஹீரோ அமைதியாவே இருக்கான். இதனால ஹீரோயின் செம கோவப்பட்டு ஹீரோ மேல கோவப்பட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஹீரோக்குமே வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்படி இந்த சீன் கட்டாயி அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்பலான்னு போனா ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ உன்னை ஜஸ்ட் சும்மா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அதனால தான் உன்னோட பர்சனல் விஷயத்தெல்லாம் உன்கிட்ட ஷேர் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு இவன் வேற ஒரு பக்கம் ஏத்தி விட்டுட்டு இருக்கான். போட்ட பிளான் எல்லாமே இவன் தான், ஏன்னா இவன் தான் இந்த மாதிரி
மாதிரிலாம் பிளான் பண்ணியிருப்பான் ஹீரோயினையும் ஹீரோவையும் பிரிக்கிறதுக்காக தான். ஹீரோயின் வேற அதெல்லாம் கேட்டுக்கிட்டு மண்டை குழம்பி போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. இன்னைக்கு ஒரு பிசினஸ் மீட்டிங் போல இருக்கு. ஹீரோ அந்த பிசினஸ் மீட்டிங்காக போவ. எல்லாரும் அங்க இருக்கவங்க எல்லாம் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் யாருப்பா, நீ இந்த மாதிரி தனியாவே வர மீட்டிங்க்கு தனியாவே போற, சிங்கிளாவே இருக்கணும்னு என்ன உனக்கு என்ன தலையெழுத்தான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துல நம்ம செக்ரட்டரி வந்து ஹீரோவுடைய கையை பிடிச்சிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் செக்ரட்டரி தான் கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு குசு குசு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவா நீ ஏமா வந்து இப்படி நின்னுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு செக்ரட்டரியே பார்த்துட்டு இருக்க. செக்ரட்டரி கிட்ட எல்லாரும் நீ தான் கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துல அங்கிளும் ஆண்டியுமே பிசினஸ் மீட்டிங்ல இருக்காங்க. வாங்க நம்ம பிளான போயிட்டு இப்ப எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு என்னப்பா இந்த செக்ரட்டரி தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ அப்பயுமே அமைதியா இருக்கான். அண்ணன் கிட்ட இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணனை எப்படியாவது காப்பாத்துவோம்னு சொல்லிட்டு செக்ரட்டரியும் வந்துட்டு அவங்க தான் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. ஆக்சுவலி அங்கிள் ஏன் இப்படி நோண்டி நோண்டி நம்ம ஹீரோ கிட்ட நீ செக்ரட்டரி தான் கேர்ள் ஃப்ரெண்டா கேட்கறானா, ஏன்னா அங்கிள் நம்ம ஹீரோனுக்கு வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. அங்க நடக்கிறது எல்லாத்தையும் ஹீரோயினுமே பார்த்துட்டு இருக்க. அவங்களுமே ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. பக்கத்துல இந்த ஃப்ரெண்டுக்கார வர மண்டையை கழுவி ஊத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு உன்னை லவ் பண்ணல, அதனால தான் உன்னை அந்த பார்ட்டி கூட்டு போல, அவன் வந்துட்டு உன்னை கேர்ள் ஃப்ரெண்டுன்றது எதுவும் சொல்ல மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அதுக்கு இதுல லிண்டா வேற வந்து செக்ரட்டரியை தள்ளி விட்டுட்டு ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் நான் தான் வந்து நிக்க ஹீரோயின் அதையும் பார்த்துடுறாங்க. இது என்னடா இது ஒண்ணுக்கு ரெண்டு வந்துட்டு நமக்கு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க தலையில கையை வச்சுட்டு இருக்க. ஆனா செக்ரட்டரி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் நான் தான் சொல்ல செக்ரட்டரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப லிண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு லிண்டா ஏன் இந்த மாதிரிலாம் பண்றான்னா ஆன்டி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் லிண்டா கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நடக்க இருக்க பார்ட்டியில நீ ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்க போய் சொல்லுன்னு சொல்ல அதுக்கேற்ற மாதிரி தான் இங்க லிண்டா சொல்றா. ஆனா கொஞ்ச நேரத்துல லிண்டா என்ன பண்றா, ஆக்சுவலி ஹீரோ ஒன்னும் என்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, என்னன்னா ஹீரோ என்னோட ஏஜ் குரூப் சேர்ந்தவ தான், எனக்கு வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட்னா ரொம்ப சின்ன பையனா இருக்கணும், அப்பதானே நான் சொல்றதெல்லாம் அவன் கேட்டுட்டு இருப்பான்னு சொல்ல அங்க இருக்கவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்பதான் இன்னொரு ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அதாவது லிண்டா கிட்ட ஆன்டி இந்த மாதிரி ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டா நீ நடின்னு சொன்னதுக்கு அப்புறமா லிண்டா வந்துட்டு நல்ல ட்ரெஸ் அப்லாம் ஆயிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துருப்பா. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு லிண்டாவை கூப்பிட்டு இங்க பாரு நீ பாட்டி கிட்ட தான் ஒர்க் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எத்தனை நாளைக்கு தான் நீ மத்தவங்களுடைய ஆர்டரை கேட்டு நடப்ப சொல்லு, இந்த மாதிரி பாட்டியோடைய கம்பெனி ஏகப்பட்ட ஃப்ராடு தரம் பண்றாங்க, அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் உங்களை போலீஸ்ல மாட்டி விட்டா கூட சேர்ந்து நீ தான் மாட்டுவ, அதனால நீ அவங்க கிட்ட வேலை செய்யறதை விட்டுட்டு நீ இதுக்கப்புறம் என்கிட்ட வந்துட்டு உண்மையா இருக்கிறியான்னு கேட்க லிண்டாவுமே சரின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கீழே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்ப ஹீரோ தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பான், ஏன்னா எப்படியும் அங்கிள் ஆண்டி இந்த மாதிரி பார்ட்டியில இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, அதுக்கு வந்துட்டு நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னனால லிண்டா உடனே வந்துட்டு நான்லாம் ஒன்றும் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாதுன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு செக்ரட்டரி என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, லிண்டாவும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, என்னோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற டிசைனர் அதாவது டாப் டிசைனரான ஹீரோயின் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்ல அங்கிள் ஆண்டி வந்துட்டு செம்ம கடுப்புல இருக்காங்க லிண்டா மேல. பத்தாதுக்கு இந்த ஹீரோடைய வந்துட்டு தங்கச்சி வேற செக்ரட்டரி வேற, அதாவது ஹீரோயின் யாருன்னு தெரியாதா, உங்க அண்ணன் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கிட்ட சொல்ல எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதாவது இப்ப அந்த ஃபேமிலியில ரெண்டு பேர குழந்தைங்க இருக்காங்க, ஒன்னு பையன் இன்னொன்னு பொண்ணு, அது ஹீரோயின் பல இருக்குன்னு தெரிஞ்சிட ஹீரோ என்னன்னா ஹீரோயினுடைய ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சான். ஆனா நம்ம செக்ரட்டரிக்கு ஹீரோயினை பிடிக்காதனால ஹீரோயினுடைய ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணி அதே இடத்துல வந்துட்டு விஷயத்தை உடைச்சு விட்டுறா. அங்கிள் ஆண்டி ஐயோ என்னடா இது, நம்ம ஹீரோவை வந்துட்டு ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி ஒரு மாதிரி பேசலான்னு வச்சு பார்த்தா நமக்கே அது ரிவீட் ஆயிடுச்சேன்னு ஷாக் ஆவ. இன்னொரு விஷயமும் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த வந்துட்டு காஃபி ஷாப்ல இருக்கா இல்லையா ஷூ, அவரு ஆண்டி கிட்ட இந்த மாதிரி ஹீரோவுடைய தம்பி தான் ஸ்டெப் பிரதர் தான் அப்படின்றத ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அவருக்கு மனசு கேட்காம ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. இந்த மாதிரி உன்னுடைய வளர்ப்பாப்பாவுடைய உண்மையான பையன் ஹீரோயினோட ஃப்ரெண்டுப்பா அப்படின்ற மாதிரி விஷயத்த ஹீரோ கிட்டயும் ஷேர் பண்ணியிருப்பாரு. இங்க நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கார வந்துட்டு ஹீரோ உன்னை யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த வீடியோல ஹீரோ தன்னோட பேரை சொல்லிட்டதுனால ரொம்ப ஹாப்பியாகி ஹீரோ பக்கத்துக்காக வீட்டுக்கு போவ. ஹீரோ இங்க அவனோட தம்பியை பக்கத்துக்காக தான் வரான். தம்பி கிட்ட வந்து ஒண்ணுமே பேசவே இல்லை. இந்த மாதிரி வந்துட்டு சொத்தை நான் எடுத்துக்கிட்டேன், நீ என் மேல கோவத்துல இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ வந்து இப்பவுமே ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணலாம், ஆனா வந்துட்டு அது உன் கையில தான் இருக்கு, அப்பா உனக்கா ஒரு டைரி எழுதி வச்சிருக்காரு, இந்த டைரின்றதை மட்டும் நம்ம ஹீரோ கொடுத்துட்டு போயிட. அந்த டைரியில அதாவது உன்னுடைய அம்மா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, கூடவே சேர்த்து உன்னையும் கூட்டிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் உங்க அம்மாவையும் உன்னையும் நான் தேடாத நாளே கிடையாதுப்பா, அதுக்கப்புறம் தான்ப்பா எனக்கு பாசம்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது, எனக்கு நான் பாசமே கிடைக்காத மாதிரி இருந்தேன், அதனால தான் நான் ஹீரோவை தத்தெடுத்தன்ற மாதிரி அந்த டைரியில போட்டிருக்குது. இதெல்லாம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு படிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் இங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே நம்ம ஹீரோ கால் பண்ணி உனக்கா நூடுல்ஸ் பண்ணியிருக்காவான்னு சொல்ல ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சும்மா மேலாவ தான் கோவப்படுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் மனசு கேட்காம வீட்டுக்கு வர ஹீரோ உடனே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் தான் இப்ப அங்க நடந்ததெல்லாம் பார்த்தாங்க இல்லையா, ஆனா அதெல்லாம் எதுவும் பெருசா சொல்லிக்காம ஹீரோ வந்துட்டு செக்ரட்டரிக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி நான் உங்ககிட்ட கண்டிப்பா ஒரு நாள் சொல்லிடுறேன்னு சொல்ல ஹீரோயினுமே வந்துட்டு ஓகே செக்ரட்டரி வந்துட்டு ஹீரோ கூட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ வந்துட்டு உண்மையை சொல்ற வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு
ஹீரோயினுமே ஹீரோ கூட சமாதானம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன 2 நாள் லீவை போடு, ஸோ வந்துட்டு சூப்பரா டேட்டிங்க்கு கிளம்பி போன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் டேட்டிங்க்கும் கிளம்பி போவேன். இதுக்கப்புறம் எதுக்கு ஒளிச்சு வச்சுக்கிட்டு, அதான் நம்ம ஹீரோயின் அந்த வீட்டு பொண்ணுன்றதும் ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்றதும் அந்த பார்ட்டியில எல்லாருக்குமே ரிவீல் ஆயிடுச்சு இல்லையா, இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம ஒளிச்சு மறைச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினுடைய போட்டோவை பென்சில் டிராயிங் பண்ணி அவனுடைய வந்துட்டு போஸ்ட்ல அப்லோட் பண்ணி விட்டுட்டு இருக்கான் மீட் சாட்ல. இது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு இதுக்கப்புறம் என்னடா இவங்க 2 பேருமே பிரிச்சு நம்ம பண்ண போறோம்னு சொல்லிட்டு அங்கிளுக்கு கால் பண்ணி, இதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் என்னால பிரிக்க முடியாது, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாதீங்க, உங்க டீம்லயும் நான் கிடையாதுன்னு ஃப்ரெண்டுக்காரன் சொல்லிட, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வீட்டுல உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா நம்ம செக்ரட்டரி ஹீரோக்கு கால் பண்றாங்க பாருங்க, வீட்டு காலிங் பில்லும் அடிக்குது. ஐயோ செக்ரட்டரி வந்துட்டா, நான் வேற இங்க இருந்தேன்னா அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒளிய செக்ரட்டரி உள்ள வராங்க. ஹீரோ வந்துட்டு இதுக்கப்புறம் நீ எனக்கு வாரம் ப்ரொவிஷன்லாம் வாங்கிட்டு வரணும்னு இல்ல, நானே இதுக்கப்புறம் மளிகை ஜாமான் போயிட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்ல, இதுக்கு முன்னாடி நான் தானே வாங்கிட்டு இருந்தேன், இப்ப என்ன நீ வாங்கணும்னு சொல்றேன்னு சொல்ல, ஹீரோ சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ண நான் போய் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போவேன். ஆனா நம்ம செக்ரட்டரிக்கு டவுட் வந்துருச்சு, கண்டிப்பா வீட்டுக்குள்ள ஹீரோயின் இருக்காப்புல இருக்கு, அதனால தான் ஹீரோ இந்த மாதிரி நம்மள அனுப்புறதுக்காக பேசுறாம்பல இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோ ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு நின்னுக்கிட்டு குளிக்கிறேன்னு சொல்லி போனவன் அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. செக்ரட்டரிக்கு இது சென்ஸ் ஆயிடுது, கருமன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருந்து கிளம்பிட இந்த வேலையை விட்டு போயிட்டாப்புல இருக்கு. அதை வந்துட்டு நம்ம செக்ரட்டரி ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ உடனே வந்துட்டு நீ என்னதான் இருந்தாலும் ஹீரோயினுடைய வந்துட்டு ஐடென்டிட்டியை பத்தி நீ ரிவீல் பண்ணிருக்க கூடாது, அங்கிள் ஆண்டி கிட்ட நீ அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்ல செக்ரட்டரிக்கு கோவம் வந்துடுது. ஆக்சுவலி இந்த செக்ரட்டரி என்னமோ ஹீரோடைய தங்கச்சி தானே, அப்ப ஏன் இவளுக்கு அடிக்கடி ஜெல்லஸ் ஆகுதுன்னே தெரியல. இவ போயிட்டு நல்லா பார்ல சரக்கடிச்சிட்டு இருக்க, அங்க நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட டேட்டிங் வந்திருக்கான் போல இருக்கு. அதாவது எப்படின்னா பிசினஸ் மேரேஜ் பண்றதுக்காக பார்ட்டி தான் இவன் கூட செட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா இவன் நல்லா சரக்கடிச்சதுனால அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஸோ இவன் கரெக்டா கிளம்பவும் நம்ம செக்ரட்டரி கிளம்பவும் கரெக்டா இருக்கு. இவன் வேணும்னே வந்து செக்ரட்டரி மேல வந்து பாத்தீங்கன்னா மோதிட. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலவரமே நடக்குது. இவன் போயிட்டு வேற ஒருத்தவங்க மேல மோதிட. ஸோ அவங்க 2 பேருக்குமே சண்டை வர செக்ரட்டரி தான் தடுத்து வெளியே கூட்டு வர. ஆனா இவன் செக்ரட்டரியுடைய காலை பிடிச்சிட்டு, நீ ரொம்ப டேலண்டான பொண்ணா இருக்க, நீ ஹீரோ கிட்ட எல்லாம் வேலை செய்யக்கூடாது, நீ பேசாம என்னோட கம்பெனியில வந்து எனக்கு வந்துட்டு செக்ரட்டரியா இருன்னு சொல்ல செக்ரட்டரி அங்கிருந்து போலான்னு பார்க்க, ஆனா ஹீரோயினுடைய அண்ணன் விட மாட்டான்னா உடனே செக்ரட்டரி உடனே ஹீரோக்கு கால் பண்ணி இங்க ஒரு பிரச்சனை, கொஞ்சம் லைவ் லொகேஷன் அனுப்புற, கொஞ்சம் வாயேன்னு சொல்ல ஹீரோ வரதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நம்ம ஹீரோடைய தம்பி வந்துடுறான். அதாவது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். ஸோ இவன் வந்த உடனே செக்ரட்டரி உடனே இவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல, ஸோ உடனே வந்துட்டு பார்த்து இருக்க கூடாதான்னு சொல்ல செக்ரட்டரி உடனே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்ப, இவன் போனதுக்கு அப்புறமா அதை செக்ரட்டரி போனதுக்கு அப்புறமா தான் ஹீரோவே அந்த இடத்துக்கு வரான். உடனே அங்க நடந்த விஷயத்த தம்பிக்காரன் அண்ணன் கிட்ட சொல்ல, அண்ணன் இதெல்லாம் கேட்டுட்டு என் தங்கச்சியை காப்பாந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, மன்னிக்கணும் அது என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றான். உடனே வந்துட்டு அப்பா வந்துட்டு உன் மேல பாசமா தான் இருந்தாரு, பட் ஆனா வந்துட்டு அம்மா தான் வந்துட்டு உன்னை தூக்கிட்டு போயிட்டாங்க, அப்பா என்ன பண்ணுவாரு பாவம்னு சொல்ல, உன் வேலை என்னமோ நீ அதை மட்டும் பாரு, என்னோட அப்பாவை நீ அப்பான்னு கூப்பிடுற, ஆனா என் அம்மாவை நீ அம்மான்லாம் கூப்பிட தேவையில்லைன்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் அங்கிருந்து கிளம்ப. இன்னொரு பக்கம் தன்னோட பையன் எப்ப பாரு குடிச்சிட்டு வரான், பிசினஸ் மேரேஜ் அவனுக்கு வேணாம், போய் உங்க அம்மா கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆன்டி அங்கிள் கிட்ட சொல்ல, அங்கிள் இதை போயிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா பாட்டி கிட்ட சொல்ல வர பாட்டி செம்ம கடுப்பாயிட்டாங்க. அதாவது எப்படி பார்த்தாலும் உன்னோட அண்ணன் தாண்டா பெட்டரே, அவனாவது இந்த குடும்பத்துடைய பழியை ஏத்துக்கிட்டு 7-9 வருஷமா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஜெயில இருந்தா, நீ எதுக்குமே லாயக் கிடையாது, ஒரு வேலையை நீ உருப்படியா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிளை பிடிச்சி திட்டேன். அங்கிள் உடனே எப்ப பாரு உங்களுக்கு அவன் தான் வந்துட்டு பையனா என்ன, எப்ப பாரு அவனையே நீங்க வந்துட்டு சொல்றீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு. அங்கிள் கோச்சிட்டு போயிட்டு ஹீரோயினுடைய அப்பா கிட்ட போயிட்டு சண்டைக்கு போறாரு பாருங்க. இந்த சண்டைக்கு நடுவில் நம்ம ஹீரோயினுடைய அம்மா வர அவங்கள வர பிடிச்சி தள்ளி விட்டுறாப்ல. அவ்வளவுதான், ஹீரோயினுடைய அம்மா அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாங்க. கட் பண்ணா ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. இது பிபில வந்த மயக்கம் தான், நீங்க ஒன்னும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. இப்ப அங்கே அப்ப அதே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம செக்ரட்டரியும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கா. இவன் நம்ம ஹீரோயின் இருக்கிறத பாத்துறா. இப்ப நம்ம ஹீரோ கால் பண்ணி ஹீரோயினுக்கு என்ன மேடம் ஆஃபீஸ்க்கு வரல, வீட்லயும் நீங்க காணோம், எங்க போனீங்கன்னு கேட்க ஹீரோயின் வந்துட்டு இல்ல அம்மா அப்பாவை பார்க்க வந்திருக்கேன், எனக்கு லீவ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. உடனே வந்துட்டு ஹீரோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண. இப்ப ஹீரோயினுடைய அப்பா வந்து இந்த மாதிரி உன்னோட அங்கிள்மா ரொம்ப டார்ச்சர் பண்றா, நம்ம இருக்கிற இடம் தெரியறதுனால தான் இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா நம்ம ஹீரோயினுக்கு பாட்டி கிட்ட இருந்து கால் வருது. பாட்டி என்ன சொல்றாங்க, என்னம்மா உன்னோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களாமே, அப்படியா, சரி ஓகே நான் சொல்றது கேட்டேன்னா அங்கிள் வந்து உன்னோட வீட்டுல எப்பயுமே உங்க அம்மா அப்பாவை டார்ச்சர் பண்ண மாட்டான்னு சொல்ல. உடனே இப்போ வந்துட்டு ஹீரோயின் என்ன பாட்டி இப்பயும் நான் வந்துட்டு உங்க பேச்சை கேட்கணும்னு சொல்லிட்டு என்ன வந்துட்டு த்ரெட்னிங் பண்றீங்களா, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல. பாட்டி உடனே இப்பயும் சொல்றேன் உங்க அம்மா அப்பா எனக்கு கீழே தான் இருக்காங்க, அங்கிள் வந்து டார்ச்சர் பண்ணா உங்க அம்மாவுக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வரும். இப்ப ஹீரோ வந்துட்டு ஏதோ புது ப்ராஜெக்ட் தயாரிச்சிருக்கான் இல்லையா, ஆரம்பிச்சிருக்கான் இல்லையா, அந்த ப்ராஜெக்டோட டீடைல் எனக்கு வேணும் அவ்வளவுதான் சொல்ல. ஹீரோயினுமே அவங்க அம்மா அப்பாவுக்காக எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்த இந்த செக்ரட்டரி இருக்கா இல்லையா, இவ ஒளிஞ்சு நின்று கேட்டுறா. இவ கேட்டுட்டு வேற ஏதோ ஒரு வந்துட்டு பிளான போட்டுட்டு இருக்கா. இப்ப செக்ரட்டரியை பின்தொடர்ந்து ஹீரோயினுடைய அண்ணன் வேற நிறைய பேக் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், நீ என்னோட
கம்பெனில வேலைக்கு சேர்ந்து எனக்கு செக்ரட்டரி ஆயிடுன்னு சொல்ல செக்ரட்டரி பிடிச்சி திட்டி விட்டுட்டு போயிடுறா, போடா லூசு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு போயிட. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் புது ப்ராஜெக்ட பத்தி மீட்டிங்ல உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்டை எடுத்து நம்ம கொடுத்தா வந்துட்டு ஹீரோக்கு துரோகம் பண்ற மாதிரி, ஆனா குடுக்கலன்னா நம்ம அம்மா அப்பாவை அங்கிள் டார்ச்சர் பண்ணுவாரே, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. செக்ரட்டரி வேற என்ன பண்ணாங்க, ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா இல்லையா, கடைசி ட்ரீட்மெண்ட் நடக்க போகுது, அதனால டாக்டர் என்ன கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, எனக்கு கொஞ்ச நாளைக்கு லீவ் வேணும்னு சொல்ல ஹீரோவுமே லீவ் தானே, சரி ஓகே நான் கொடுத்துறேன், பட் ஆனா புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கோம் உனக்கு தெரியும்லன்னு சொல்ல, அதான் நீ ஹீரோயின் கிட்ட தானே ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கா, அவன் நல்லா தான் பாத்துப்பான்னு சொல்லிட்டு செக்ரட்டரி அங்கிருந்து கிளம்ப. நைட்டு நம்ம ஹீரோயின் அம்மா அப்பாவுக்காக வந்துட்டு ஹீரோவுடைய கம்பெனியில இருக்க ப்ராஜெக்ட காப்பி பண்ணி பாட்டி கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பென்ட்ரைவ போட, கரெக்டா நம்ம ஹீரோ வந்து வாட்சல்ல வீட்டுக்கு போலான்னு சொல்ல ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீ முன்ன போ நான் பின்ன வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ எப்படியோ சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுட்டு ப்ராஜெக்ட காப்பி பண்றதுக்காக பென்ட்ரைவ் எடுத்து மாட்டிட்டு இருக்காங்க. ஐயோ போச்சு, இவ்வளவு நாள் நல்லவளா தானமா இருந்த நீ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். இப்ப ஹீரோயினுடைய பென்ட்ரைவ் பாட்டி கையில இருக்கு. இப்போ உடனே அங்கிள் சொல்றாப்ல லேப்டாப்பை பார்த்து இந்த ஒண்ணு போதும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ணா சோ வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோடைய கம்பெனிக்கு கொடுக்கலாமா இல்ல பாட்டியோடைய கம்பெனிக்கு கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று நடக்குது. அங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் என்னமோ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்க இல்லையா, ஆனாலும் பாட்டி நம்ம ஹீரோயினை பார்த்து திட்டிட்டு இருக்காங்க மறைமுகமா. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் கொடுத்த பென்ட்ரைவ்ல ஹீரோ ஹீரோயினுடைய போட்டோஸ் தான் இருந்திருக்கும். சோ ப்ராஜெக்டோட டீடைல் இருந்திருக்காது. ஹீரோயினை மறைமுகமா நம்ம பாட்டி இதுக்கு தான் வந்துட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவா நான் தான் இந்த ப்ராஜெக்ட்ல வின் பண்ணுவேன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அங்கிள் ரொம்ப தெனாவட்டா வந்து நின்று சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா டவுட் வருது. என்னது இது இவங்க இவ்வளவு கான்பிடன்ஸா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஹீரோயின் யோசிச்ச மாதிரியே டவுட் பட்ட மாதிரியே நம்ம ஹீரோயினுடைய ப்ராஜெக்ட் டிசைன் இருக்கு இல்லையா, அதை தான் வந்துட்டு இந்த பாட்டியுடைய கம்பெனி டிசைன் சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் பென்ட்ரைவ்ல கொடுத்தது ஹீரோ ஹீரோயினுடைய போட்டோஸ் தானே, ஆனா நம்ம ஹீரோவுடைய கம்பெனில இருந்து ஒரு ஆளை கலெக்ட் பண்ணி சோ இந்த அங்கிள் என்ன பண்ணிருக்காரு, ப்ராஜெக்ட் திருடி இருக்காரு போல இருக்கு. அந்த ப்ராஜெக்டை இப்ப தன்னோட கம்பெனி ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இந்த பாட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை கையில எடுக்கிறதுக்காக பேசிட்டு இருக்க. எவ்வளவுதான் இதை நம்ம ஹீரோ ஹீரோயின் பார்த்துட்டு செமையா ஷாக் ஆகுறாங்க. எப்படி ப்ராஜெக்ட் டீடைல் லீக் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் என்ன பண்றது, நம்ம கிட்ட எந்த டீடைல்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல வர அதுக்குள்ளே செக்ரட்டரி அந்த இடத்துக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் வந்துட்டு லவ் பண்ணி ஒரு பொண்ணை ஏமாத்தினாலே அந்த ஆக்டர் பொண்ணு, அந்த பொண்ணை கூட்டிட்டு வரா. சோ இந்த மாதிரி எங்க கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, எங்களுடைய புது டிசைனர் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு புது ப்ராஜெக்ட் எடுத்து செக்ரட்டரி காமிக்க அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறாங்க வந்துட்டு இந்த மாதிரி நம்ம எப்படியும் நம்ம ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ரெண்டாவதா ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்க சோ இந்த செக்ரட்டரி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதாவது ஹீரோயின் போன்ல பேசினாங்களே இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எடுத்துட்டு தரேன்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட அதை ஒட்டு கேட்டதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு நான் கம்பெனில இருந்து விளக்கணும், அதனால நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்னு ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அந்த ஆக்டர் பொண்ணு கிட்ட சொல்ல அவளுமே ப்ராஜெக்ட ரெடி பண்ணிருக்கா போல இருக்கு. அதாவது இந்த செக்ரட்டரி நம்ம ஹீரோ ஹீரோயினை பிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு டிசைனை கொடுக்குறேன்னு சொன்னப்பவே ஹீரோ கிட்ட போய் சொல்லாம இவ இன்னொரு டிசைனை ரெடி பண்ணி ஹீரோ முன்னாடி நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கா. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு வெளியே போவ பாட்டியும் வந்து நம்ம ஹீரோயினை பொழிச்சு நலையிறாங்க, அதாவது அடிக்கிறாங்க. இந்த மாதிரி உனக்கு எவ்வளவு தைரியம், என்ன ஏமாத்திட்டு இப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் ஹீரோ வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கா, நீ எல்லாம் எங்க வீட்டு பொண்ணாடின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிச்சுட்டு போவ. ஹீரோ ஹீரோயின் பின்னாடி போக பாக்குறான். ஆனா செக்ரட்டரின்னு வந்துட்டு ஹீரோவை பிடிச்சுக்கிறாங்க. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய அதாவது சிஸ்டத்துல இருந்து ஹீரோவுடைய கம்பெனில இருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு ப்ராஜெக்ட் திருடிட்டு இருப்பா. இது அந்த செக்ரட்டரியும் பாக்குது. பட் ஆனா பெருசா எதுவும் கண்டுக்காம அந்த பொண்ணு கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்க அந்த பொண்ணு கீச தொலைச்சிட்டா, அதான் எடுக்க வந்தோடனே செக்ரட்டரி அப்படியான்னு சொல்லிட்டு விட்டுருப்பா. இப்ப நம்ம ஹீரோ கேக்குறான், எப்படி நீ ரெண்டாவது ப்ராஜெக்ட வந்துட்டு அவ்வளவு சீக்கிரமா ரெடி பண்ண, நீ லீவுன்னு தானே சொல்லிட்டு போனேன்னு சொல்ல, இல்ல அந்த ஆர்ஃபனேஜ் விஷயத்திலேயே ஹீரோயினுடைய ஃபேமிலி வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் திருடணும்னு பார்த்தாங்க இல்லையா, அதனால நான் வேற ஒரு வந்துட்டு பிளான போட்டு வச்சு ரெண்டாவது ப்ராஜெக்ட நான் ரெடி பண்ணேன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு அதுக்கு அந்த ஆக்டர் பொண்ணு தான் நீ கூப்பிடுவியா என்ன அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு இந்த செக்ரட்டரி என்ன பண்றா, கையில ஒரு தழும்பு மாதிரி இருக்குது, அதை காமிச்சு இந்த தழும்பு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்க ஹீரோ ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண, அப்ப நீ பதறி அடிச்சு வந்தப்பதான் கையில இந்த தழும்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதற்றத்தோட சொல்லிக்கிட்டே உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்கறான். செக்ரட்டரி இல்லன்னு சொல்லி தலையாட்டுறான். சோ டக்குன்னு நம்ம ஹீரோ ஹீரோயினை தேடி போயிடுறான். ஆக்சுவலி இந்த தழும்புக்கு பின்னாடி ஏதோ ஒரு வந்துட்டு பெரிய கதை இருக்குது போல இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு வந்தா ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் இங்க தான் வரப்போறான்னு சொல்லிட்டு ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டே இங்க வந்திருக்கான். இந்த மாதிரி வந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ சொல்றான். இந்த மாதிரி எனக்கே தெரியாது, என்னுடைய செக்ரட்டரி வந்துட்டு ரெண்டாவது ஒரு பிளானை போட்டு வச்சிருக்காங்க, அதாவது எப்படியா இருந்தாலும் பாட்டி வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை திருடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாவது பிளானை போட்டு வச்சு ப்ராஜெக்டை கொண்டாந்து லாஸ்ட் நேரத்துல கொடுத்தாங்க. ஆனா நான் தான் ஏதோ ரெண்டாவது பிளானை போட்டு வச்சேன்னு சொல்லிட்டு உங்க பொண்ணு தப்பா நினைச்சு என் மேல கோச்சிக்கிட்டு போயிட்டா. ஆனா அதுக்கும் இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நம்ம ஹீரோ
ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுடைய அம்மா அப்பா கிட்ட சொல்ல இதெல்லாம் ஹீரோயின் ஒளிஞ்சு நின்று கேட்டுக்கிட்டே அவங்களுமே ஹீரோ தப்பா நினைச்சிட்டமேன்னு ஃபீல் பண்ண அப்ப நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி, அதாவது நம்ம ஹீரோடைய தம்பி தான் கால் பண்ணி, நீ ஆஃபீஸை விட்டு போனதுக்கு அப்புறமா உன்னோட கம்பெனி ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி உன்னுடைய ஆஃபீஸ்க்குள்ள நுழைஞ்சா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் எதுக்குன்னு தான் தெரியலன்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா மூலமா அவன் செக் பண்ணி சொல்ல ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வர இப்ப அதே பொண்ணு ஹீரோயினை பத்தி பொருளி பேசிட்டு இருக்கா. அவளால தான் ப்ராஜெக்ட் எல்லாம் கையை விட்டு போச்சுன்னு சொல்ல ஹீரோயின் வந்த உடனே என்னால தான் ப்ராஜெக்ட் கையை விட்டு போனுச்சா, என்னோட டிசைன் எப்படி லீக் ஆனிச்சு, ஆமா நான் வந்துட்டு கம்பெனியை விட்டு லாஸ்டா கிளம்பினேன், அதுக்கப்புறமா வந்துட்டு நீ எதுக்கு கம்பெனிக்குள்ள ரிட்டர்ன் வந்த சொல்லுன்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த பொண்ணு கிட்ட கேட்க அந்த பொண்ணா நான் என்னோட கீஸை தொலைச்சிட்டேன் அதான் நான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்ல ஹீரோயின் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கக்குள்ள கரெக்டா நம்ம செக்ரட்டரி வந்து இங்க என்ன கும்பல் போங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் தான் மேல தப்பு இல்லைன்னு செக்ரட்டரி கிட்ட சொல்ல வர செக்ரட்டரி வந்துட்டு உன்னால ஒரு ப்ராஜெக்ட் கூட உருப்படியா பண்ண முடியல, எதுக்கு தான் நீ எல்லாம் வேலையில இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு மாதிரி மட்ட தட்டி பேசிட்டு போவ. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயினும் கேக்குறாங்க நீ எப்படி ரெண்டாவது ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணன்னு சொல்ல, ஏன்னா வந்துட்டு நீ ஆர்ஃபனேஜ் ப்ராஜெக்ட்லயே தெரிஞ்சது இல்லையா உன்னோட பாட்டி திருடிட்டாங்க, அதனால தான் வந்துட்டு நான் ரெண்டாவது ப்ராஜெக்ட் ரெடி பண்ணேன். செக்ரட்டரி ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி ஓகே இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லிடலாம் நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ண. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பொண்ணு இருக்கா இல்லையா அந்த பொண்ணு அங்கிளுக்கு கால் பண்ணி காசு கேட்டிருக்கா பண்ண வேலைக்காக. அங்கிளும் கொண்டாந்து காசு கொடுக்குறப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறான். என்ன இந்த பொண்ணை வச்சுதான் ப்ராஜெக்ட் திருடுனீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கரெக்டா கேட்க இல்ல இந்த பொண்ணுக்கு எனக்கும் அஃபேர் அவ்வளவுதான் சொல்ல, பரவாயில்லையே அஃபேர்ன்றது நீங்க வெளியே சொல்றீங்களான்னு சொல்ல உடனே அந்த பொண்ணு ஒத்துக்கிறா. சாரி சார் இவர் எனக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னாரு அதனால தான் நான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் திருடிட்டு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்க இந்த விஷயத்த பண்ணீங்கன்றதை நீங்களே வாய்ஸ்ல சொல்லிடுங்க, அப்படி இல்லைன்னா போயிட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்ல அங்கிளுமே வந்துட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணை வச்சுதான் நான் ப்ராஜெக்ட் திருடினேன்னு சொல்லிட்டு வாய்ஸ்ல வந்துட்டு சொல்லிட ஹீரோ அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொன்னதுனால எப்படியோ வந்துட்டு இந்த பொண்ணையும் மன்னிச்சு விட்டுறாங்க ஹீரோயின். ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோ மேல லைட்டா கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ வந்து ரெண்டாவது ப்ராஜெக்ட வந்துட்டு பண்ணான்னு நம்ம ஹீரோயின் தப்பா நினைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தானே வீட்டுக்கு போயிட்டு ஹீரோக்கே தெரியாது செக்ரட்டரி பண்ணதுன்னு தெரிஞ்சோடனே ஹீரோயினும் சரி ஓகே பரவாயில்ல உன்னை இந்த தடவை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஆர்ஃபனேஜ் குழந்தைங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வெளியே போயிட்டு நல்லா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு குட்டி சாங் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்குது. ஸோ இப்படி இந்த சீன் கட் பண்ண ஒரு புது ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு 4 பேரை பார்க்க வந்திருக்காங்க. இது என்ன வீடுனா அதாவது நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக ஒரு லேடியோடைய வீட்டை ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த லேடி வீட்டில் தான் அந்த லேடியோடைய வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க. ஸோ அவங்களுடைய வீட்டெல்லாம் ரெடி பண்ணலான்றதுக்காக தான் ஹீரோயினை கூப்பிட்டுருக்காங்க. ஹீரோயின் உட்காந்து ப்ராஜெக்ட் விஷயமா பேசிட்டு இருக்க. ஹாஸ்பிட்டல்லையும் இவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஹீரோடைய தங்கச்சியை டார்ச்சர் பண்றான். என்னுடைய வந்துட்டு செக்ரட்டரி ஆயிடுன்னு டார்ச்சர் பண்ண அப்ப செக்ரட்டரிக்கு தலைவலி ரொம்ப அதிகமாயிடுது பாருங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிடுறா செக்ரட்டரி இந்த மாதிரி அண்ணா அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய தங்கச்சிக்கு பழசெல்லாம் நினைப்பு வந்துருச்சு போல இருக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன மன்னிச்சிடுங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட் விஷயத்தை பத்தி என்னால தொடர்ந்து பேச முடியாது எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை வந்துருச்சுன்னு சொல்ல சரிப்பா பரவாயில்ல நீ போ ஹீரோயின் தானே இந்த வீட்டை ரெடி பண்ணாங்க நாங்க அவங்க கிட்டே பேசிக்கிறோம்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சரி ஓகே நீ சமாளிச்சுக்கன்னு சொல்லிட்டு அங்க போனா அங்க நம்ம செக்ரட்டரி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு எனக்கு பழசெல்லாம் நினைப்பு வந்துருச்சு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்க. சோ அப்பதான் நம்ம செக்ரட்டரி சொல்றான் இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரதுக்கு ஒரு காரணம் இந்த ஹீரோயினுடைய அண்ணா, ஏன்னா அவன் தான் என் பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ணா இப்ப கூட வெளியே தான் இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்ல இங்க நம்ம ஹீரோயின் பிசினஸ் பேச போனவங்க என்ன பண்றாங்க அவனுங்க எல்லாம் சேர்ந்து சரக்கடிங்கன்னு சொன்னனால ஹீரோயினுமே சரக்கடிச்சிடுறாங்க. ஹீரோ இப்ப சம கோவத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்து ஹீரோயினுடைய அண்ணனுடைய கையை பிடிச்சு முறுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய அண்ணனா ஏய் நான் அந்த பொண்ணை செக்ரட்டரியா சேர சொல்லி சொன்னா உனக்கு என்னடா ஆச்சு உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோடைய தங்கச்சி நான் ஒன்னும் ஹீரோடைய செக்ரட்டரி கிடையாது நான் தான் ஹீரோடைய சிஸ்டர்னு சொல்ல இவனுக்கு சம பெரிய ஷாக் ஆகுது. ஆமா நான் இத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன் நான் எதுக்காக அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்ல இதுக்காக தான் அப்படின்னு சொல்ல ஏண்டா டேய் இந்த மாதிரி வந்துட்டு நீ உன்னோட தங்கச்சின்னு சொல்றா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம செக்ரட்டரி ஆக்சுவலி தங்கச்சின்னா நான் ஒன்னு இவனோட கூட பிறந்த தங்கச்சி எல்லாம் ஒன்னும் கிடையாது பிளட் ரிலேஷன் இல்லைனாலும் இவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் பாரு இவனுக்காக நான் என் கையை கூட அறுத்திருக்கேன் தெரியுமா நான் இவனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி சொல்றா. இது என்னடா இது புது கதையா இருக்குன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏண்டா என் தங்கச்சியை லவ் பண்ணிட்டு இருந்தா இப்ப இந்த பொண்ணு லவ்ன்றா என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அண்ணன் கேட்க அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் நல்ல மட்டையாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆன்டி கால் பண்ண ஹீரோயினை பார்க்க ஓட பின்னாடியே நம்ம செக்ரட்டரியும் ஓடிடுறா. என்னடா நடக்குது இங்க லவ் ட்ரையாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்துட்டு தலையை பிடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு நல்லா சரக்கடிச்சனால நம்ம ஹீரோ வந்துட்டு கார் எடுத்துட்டு வந்து கூட்டிட்டு போவ செக்ரட்டரி வந்துட்டு முன்னாடி வந்து உட்காருன்னு சொல்ல ஹீரோவுமே போயிட்டு முன்னாடி உட்காந்துக்கிறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ செக்ரட்டரியை தங்கச்சியா பாக்குறான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக்ரட்டரி ஹீரோவை லைக் பண்றாப்ல இருக்கு அதனால தான் ஜெலஸ் ஆகுறான். இப்போ நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க செக்ரட்டரி கிட்ட நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்ல ஆக்சுவலி எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு நான் தான்
வந்துட்டு ஹீரோவுடைய தங்கச்சி. சோ இந்த மாதிரி அவன் தான் என்னுடைய அண்ணன், எனக்கு நினைப்பு வந்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் உங்க அண்ணன், ஏன்னா அவன் தான் என்ன பின்னாடி சுத்தி டார்ச்சர் பண்ணான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் இது உன் தங்கச்சியான்னு ஹீரோட்ட கேட்க ஆமான்னு சொல்ல, இப்படியே பேசிக்கிட்டே செக்ரட்டரி ஒரு கார்ல மோத போவ டக்குன்னு நம்ம ஹீரோயின் பேக் சீட்ல இடிச்சுக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ தங்கச்சி இல்லையா, அதனால ஸ்டேரிங்ல கையை வச்சு தங்கச்சிக்கு அடிபட்டாம பிடிச்சிட ஹீரோயினுக்கு இப்போ ஒரு மாதிரி ஜெலஸ் ஆயிடுது. ஹீரோ டக்குன்னு இப்பதான் நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த, வண்டியை நான் ஓட்டுறேன்னு கீழே இறங்க. ஹீரோயினுமே இப்ப கோவப்பட்டு கீழே இறங்கிடுறாங்க. ஹீரோ எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் இல்ல நான் இந்த மாதிரி வந்துட்டு ஹேங் ஓவர் ஜூஸ் வாங்குறதுக்காக போறேன்னு சொல்ல, ஹீரோ நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பின்னாடி போக வர செக்ரட்டரி உடனே ஐயோ எனக்கு கழுத்து வலிக்குது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயேன் அப்படின்னு சொல்ல, வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா செக்ரட்டரியை ஹீரோயினுமே அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா ஹீரோக்கு மனசு இல்லாம இங்கேயும் போக முடியாம அங்கேயும் போக முடியாம கொஞ்சம் பொறுத்துக்கோ இரு நான் போய் ஹீரோயினை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காரை திருப்ப அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. ஃப்ரெண்டு கிட்ட ஹேங் ஓவர் ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அப்செட்டா உட்காந்துக்கிட்டு புது ப்ராஜெக்ட பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப சரக்கடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்துட்டு எங்க வீட்டை வந்துட்டு பழைய காலத்து வீடு மாதிரி நீங்க மாத்தி கொடுக்கணும், அதாவது ரெனோவேஷன் பண்ணணும், ஆனா பழைய காலத்து ஒர்க் எல்லாம் இருக்கணும், பர்னிச்சர் எல்லாம் இருக்கணும்னு சொன்னனால ஹீரோயின் அந்த பர்னிச்சர் எல்லாம் எங்க கிடைக்கும் சர்ச் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அந்த மாதிரி பர்னிச்சர் எல்லாம் எங்க கிடைக்கும் எனக்கு தெரியும், நீ அதை எனக்கு மசாஜ் பண்ணி நான் உனக்கு சொல்றேன்னு சொல்ல ஹீரோயின் மசாஜ் பண்ணிட்டு இருக்கா. இது தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பாத்துறான். இப்போ உடனே செக்ரட்டரி ஹீரோயின் நல்லா தானே இருக்கா, எனக்கு கழுத்து வலிக்குது வாயே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்காக நைட்லாம் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் கொஞ்சம் லேட்டா தான் வராங்க. வந்தோடனே நம்ம ஹீரோ பேசலான்னு போவேன். ஹீரோயின் ஆஃபீஸ் விஷயமா பேசுறாங்க பாருங்க. ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஹேங் ஓவர் ஜூஸ் வாங்கி கொடுக்குறேன் நீ மாட்டுக்கு போயிட்டேன்னு சொல்ல, நீ தான் இந்த நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்ல, இங்க பாரு அவ என்னுடைய தங்கச்சி அவளுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னா அதான் நான் அவளை கூட்டிட்டு போனேன்னு சொல்ல, ஹீரோயின் உடனே நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன் என் ஃப்ரெண்டு தான் என்ன கூட்டிட்டு வந்தான்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு நம்ம ரிலேஷன்ஷிப்ல நடுவுல கொண்டு வராதுன்னு சொல்ல, ஹீரோயின் அப்ப நம்ம ரிலேஷன்ஷிப்ல உன் தங்கச்சியை கொண்டு வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் சண்டை போட்டுக்கிறாங்க. சோ இப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் நம்ம ஹீரோ தானே எப்பயுமே ஹீரோயினை கூட்டிட்டு போவான். ஆனா இப்போ வந்துட்டு தங்கச்சிக்காரியை தனியா விட்டா ஹீரோயினுடைய அண்ணன் வந்து எங்க மறுபடியும் ஏதாவது பின்னாடி ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணுவானோன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை வந்துட்டு விட்டுட்டு தங்கச்சியை கூட்டிட்டு வர ஆபீஸுக்கு. இதை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு செம ஜெலஸ் ஆகுது. பார்த்தா அதுக்கு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வர அந்த பழைய பர்னிச்சர் வந்துட்டு ஷாப்போட ஓனரை கூட்டிட்டு வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண, அவரு இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இந்த பையனை தெரியும் இது என்னப்பா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க ஹீரோயின் இல்லன்னு சொல்லாம அமைதியா நிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாவ உடனே வாங்க சார் நம்ம ஆபீஸ்க்கு போலான்னு சொல்லிட்டு செக்ரட்டரி அவரை கூட்டிட்டு போவ. இப்போ வந்துட்டு டீல்லாம் சைன் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஆனா அப்ப கூட வந்துட்டு இந்த பர்னிச்சர் ஓனர் என்ன பண்றாங்க, இப்ப வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் நிப்பாட்ட வைக்க ஹீரோக்கு செம ஜெலஸ் ஆகுது. போட்டோவுக்கு வந்துட்டு போஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டோடைய தலையை பிடிச்சு தள்ளி விட்டுறான். சரி உடனே அந்த பர்னிச்சர் கம்பெனியோட சிஇஓ சரி ஓகேப்பா நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஹீரோயின் அங்க ஹீரோ நின்னுட்டு இருக்கான். ஆனா ஹீரோவை கொஞ்சம் கூட கண்டுக்காம அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு செம ஜெலஸ் ஆகுது. இப்ப ஃப்ரெண்டுக்காரனும் சரி ஓகே இந்த மாதிரி உனக்காக தான் இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணேன்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொலைஞ்சு பேசிட்டு இருக்காங்க. வேணும்னே ஹீரோவை வெறுப்பேத்தணும்னு ஃப்ரெண்டுக்காரனும் சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை வெறுப்பேத்துற மாதிரி அவனும் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கொலைஞ்சு பேசிட்டு போவ. ஹீரோ என்ன வெறுப்பேத்துறியான்னு கேட்க அதே மாதிரி தானே எனக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் வந்துடுறான். இந்த மாதிரி என் தங்கச்சி கிட்ட பேசணும்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அண்ணன்காரனுடைய சட்டையை பிடிக்க ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை தடுக்க பாக்குறாங்க. ஆனா இப்போ இந்த அண்ணன்காரன் என்ன சொல்றான், ஏடா உன் தங்கச்சிக்கிட்டையும் பேச விட மாட்டேன்ற என் தங்கச்சிக்கிட்டையும் பேச விட மாட்டேன் உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்ல ஹீரோயின் நான் என் அண்ணன் கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்ல ஏறி போயிடுறாங்க. இவன் என்ன சொல்றான், இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருமே பிளட் ரிலேஷனுடைய அண்ணன் தங்கச்சி கிடையாது, எனக்கு என்னமோ செக்ரட்டரி ஹீரோவை லைக் பண்றான்னு தோணுதுன்னு சொல்ல, டேய் அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி இப்பெல்லாம் பேசாத, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட், இன்னொரு என் பாய் ஃப்ரெண்டை பத்தி அப்படி பேசினேன்னா உன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போவ. எம்மா அந்த செக்ரட்டரி ஹீரோக்காக கையெல்லாம் கிழிச்சுக்கிட்டாலாம், இதெல்லாம் வந்துட்டு நம்புற மாதிரியே இருக்கு, அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்துட்டு அண்ணன்காரன் ஏத்தி விட நம்ம ஹீரோ வந்துட்டு நீ நானும் போட்டி போட்டு வந்துட்டு ஜெலஸ் ஆவறதை விட்டுட்டு பேசாம நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டினியூ பண்ணலாம்னு சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு சாரி கேட்கறான் நம்ம ஹீரோயின் கிட்ட. ஹீரோயினுமே வந்துட்டு நானும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், பட் ஆனா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதாவது வந்துட்டு சீஷியோடைய கையில ஒரு கட்டு அதாவது அறுப்பு மாதிரி ஒண்ணு இருக்கு இல்லையா, அது எதனால வந்துச்சுன்னு கேட்க ஹீரோ டக்குன்னு அது என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, சோ ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட பாஸ்ட்ல நிறைய விஷயம் நடந்து போயிருக்குது, அதெல்லாம் சொன்னா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும், சோ அதனால வந்துட்டு அது டைம் வரக்குள்ள நான் கண்டிப்பா உனக்கு அதை சொல்றேன்னு சொல்ல, பட் எப்படியா இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அண்ணன் சொன்னா இல்லையா இந்த மாதிரி வந்துட்டு சீஷி ஹீரோவை லவ் பண்றா, ரெண்டு பேருமே உண்மையான அண்ணன் தங்கச்சி இல்ல, ஆனா வந்துட்டு சீஷி லவ் பண்றான்னு சொல்லிட்டு இது நம்ம ஹீரோயின் வந்துட்டு மனசுல வச்சுக்கிட்டு இப்ப ஹீரோ கிட்ட சரி ஓகேன்ற மாதிரி எந்திரிச்சு போயிடுறாங்க. மனசே இல்லாம இப்ப இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய அங்கிள் வீட்டுல இருக்கார் இல்லையா, அதுக்கு காரணம் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இந்த ஹீரோயின் தான் ஹீரோவுடைய கம்பெனியில போயிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு பாட்டி கிட்ட சொல்றேன்னா, சோ அவ வந்துட்டு
வந்துட்டு அந்த வேலையை பண்ணாதனால நான் ஏதோ எக்கு தப்பா வேலை செஞ்சதுனால அம்மா என்ன கம்பெனியை விட்டு தூக்கிட்டாங்க, எப்படியாவது ஹீரோ ஹீரோயினை வந்துட்டு பிரிச்சு பிரேக்கப் பண்ணி பழி வாங்கணும்டா மகனே, ஏதாவது பண்ணுடான்னு சொல்லிட்டு அவர் பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிற இடத்துல இருக்காங்க. ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறான். ஹீரோயினா ஹீரோ கிட்ட இருந்து எதுவும் மெசேஜ் வந்துடாதா, பேச மாட்டானான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் இப்ப லைட்டா ஈகோ தான் எட்டி பார்த்துட்டு இருக்கு. அந்த இடத்துல இப்ப ஹீரோவுடைய தங்கச்சி வந்துடுறா. சோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் தான் எவ்வளவு பார்க்க வந்திருக்கா. சோ இப்ப என்ன பண்றா, நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி அண்ணன் எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட காது பட சொல்ல, இப்ப கரெக்டா நம்ம ஹீரோவும் சாப்பாடு எடுத்துட்டு வரான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கும் சேர்த்து தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி வந்துட்டு இந்த மாதிரி மாத்தி சொல்ல ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. இப்ப ஹீரோ சாப்பாடு எடுத்து நம்ம ஹீரோயினோட பவுல்ல வைக்கலான்னு பார்க்க ஹீரோயினுடைய ஃப்ரெண்டா அவளுக்கு நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய பவுல்ல வைக்க ஹீரோயின் ஹீரோக்கு வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோ அதை வாங்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டுக்காரன் இரும்ப ஃப்ரெண்டு கிட்ட அந்த டிஷ்யூ பேப்பரை கொடுத்துடுறாங்க. இதனால நம்ம ஹீரோக்குமே செம்ம இரிட்டேட் ஆகுது. இப்ப ஹீரோ போயிட்டு டைரக்டாவே ஹீரோ வந்துட்டு அவன் தம்பி கிட்ட கேட்கறான், இந்த மாதிரி நானும் ஹீரோயினும் லவ் பண்றோம், நீ வந்துட்டு கூட வந்துட்டு வராத, போட்டிக்கு வராதன்னு சொல்ல. ஆனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் தான் அவளை லவ் பண்ண, அவ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோ கூட போட்டி போட்டுக்கிட்டு வெளியே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நான் உன்னை டிராப் பண்ணிடுவான்னு கேட்க ஹீரோயின் இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, நான் இங்க தான் இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்படி நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கத ஹீரோ பாக்குறான், போகணும்னு நினைக்கிறான். ஆனா வந்துட்டு அதுக்குள்ள ஹீரோவுடைய தங்கச்சி வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு ஏதோ உடம்பு முடியல, சரி நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறா. சோ ஹீரோ வந்துட்டு அவன் தங்கச்சி கூட போறதை நம்ம ஹீரோயினுமே பார்த்துட்டு ரொம்ப சோகத்துல இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிற இடத்துல ஹீரோயின் மட்டும் தான் இப்ப இருக்காங்க. சோ இப்ப வந்துட்டு தங்கச்சிக்காரி ஓடி வந்து ஹீரோ கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல ஏதோ வந்துட்டு பேய்கின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்ல ஹீரோ அந்த விஷயத்துட்டு போயிட்டு நான் போய் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நைட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துக்கு கிளம்ப அங்க ஒர்க்கர்ஸ் எல்லாமே ஏதோ கருப்பு கலர் உருவம், நாங்க இப்படி போறத பார்த்தோம் அப்படி போறத பார்த்தோம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இதுக்கப்புறம் நைட்ல எங்களால ஒர்க் பண்ண முடியாது, நாங்க காலையில வரோம்னு சொல்ல ஹீரோயினும் சரி ஓகே நீங்க பார்த்து போயிட்டு வாங்க, நான் மட்டும் தான் இங்க தங்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பிச்சு வச்சுட்டு ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல நம்ம ஹீரோயின் தனியா இருக்க. அவங்களுக்குமே ஏதோ சத்தம்லாம் கேட்குது. ஹீரோயின் பயந்துகிட்டே இங்க பாரு பேயே என்னை எதுவும் தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத, ஓகேவா, நான் இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிற இடத்துக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன், இன்னும் என்கிட்ட ஒயின் இருக்கு வேணா குடின்னு சொல்லிட்டு ஒயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா கிளாஸ்ல ஊத்தி 4 மூளைக்கு 4 ஊத்தி விட்டுட்டு கூட சேர்த்து வந்துட்டு 2 கிளாஸ் அவங்களுமே போட்டுக்கிறாங்க. இவங்களுக்கு தான் கொஞ்சம் குடிச்சாலே போதை ஏறிடும் இல்லையா. ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு செம்ம கடுப்புல வந்துட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோனுக்கு மறுபடியும் ஏதோ சத்தம் கேக்குது. கையில ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டே ஒர்க் நடக்கிற இடத்துல யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள யாரோ ஒருத்தவங்க கருப்பு கலர்ல கோட்டு போட்டவங்க ஹீரோயினை வந்துட்டு தூக்கிட்டு போறாங்க. ஹீரோயினா நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி நெருக்க அப்பதான் தெரிய வருது அது ஹீரோன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அங்க பேய் வந்துட்டு நடமாட்டம் இருக்குன்னு நம்ம ஹீரோ வந்திருப்பான். ஹீரோயின் பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினா இங்க எதுக்கு வந்த போ இங்க இருந்துன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு அந்த பேயை பிடிக்கிறதுக்கு நான் வந்துட்டு ஒரு ட்ராப் ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல இப்ப அந்த கருப்பு கலர் உருவத்துடைய காலில் எலி மேட்டு வந்துட்டு ஒட்டிக்குது. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டான் இது பேகி ஒன்றும் கிடையாது, ஹீரோயினோட ஃபேமிலியில இருந்து தான் ஏதோ ஒர்க்கை ஸ்டாப் பண்றதுக்கு ஏதோ ஒன்று பண்றாங்கன்னு. அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு அந்த கருப்பு கலர் உருவத்துடைய காலில் எலி மேட்டு ட்ராப் ஆயிடுது. இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கோவத்துல பேசிட்டு இருக்கா. டக்கு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு அவனுடைய தங்கச்சி நான் தானே அவளை டேக் கேர் பண்ணும், தயவு செஞ்சு கோவப்படாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணி சமாதானப்படுத்த இன்னொரு பக்கம் இந்த தங்கச்சிக்காரி காலையில ஆனவுடனே ஹீரோவை பார்க்கலான்னு வர வீட்டோடைய லாக்கு தெரியல. ஹீரோக்கு கால் பண்ணா ஹீரோ போனே எடுக்கவே இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோ தான் அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல நம்ம ஹீரோயின் கூட இருக்கா இல்லையா. காலைல எந்திரிச்சு நம்ம ஹீரோயின் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்துட போறாங்க, ஃபர்ஸ்ட் நீ கிளம்புன்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு டென்ட்டுக்குள்ள 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ளே ஒர்க்கர்ஸ் எல்லாம் வர சத்தம் கேக்குது. ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஒர்க்கர்ஸ் எங்க உள்ள வந்துட போறாங்களோன்னு சொல்லிட்டு ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்துட்டு நீங்க போயிட்டு அங்க வேலையை பாருங்க போங்கன்னு சொல்ல ஒர்க்கர்ஸும் போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோவை வெளியே கூப்பிட போன ஒர்க்கர்ஸ் ரிட்டர்ன் வந்து மேடம் இன்னைக்கு என்ன வந்துட்டு ஷெடியூல்னு சொல்லி கேட்க ஹீரோ பாத்துடுறாங்க. ஒர்க்கர்ஸ்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு காசிப் பேசிக்கிட்டு 2 பேருக்குமே ஏதோ நடந்திருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே போயிட ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டான். அதாவது இப்ப நம்ம ஹீரோ எங்க வந்திருக்கான்னா நேத்து நைட்டு அந்த கருப்பு கலர் உள்ள எலி ட்ராப்ல மாட்டுச்சு இல்லையா, அவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு விட்டுட்டு அவனுடைய போட்டோவை கொண்டாந்து நம்ம அங்கிள் ஆண்டி கிட்ட காமிச்சு இவன் எங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல வந்துட்டு இவன் தெரிஞ்சிட்டு இருந்தான் பேயாமா இவன் அப்படின்னு சொல்ல ஆண்டி வந்து இதெல்லாம் எதுக்கு எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு ஹீரோட்ட கேட்க ஹீரோ உங்களுக்கு எதுவும் தெரியலனாலும் உங்க பையன் தான் இந்த வேலையை பண்ணியிருப்பான் எங்க ஒர்க்கை ஸ்டாப் பண்றதுக்குன்னு சொல்ல ஆண்டி செமையா கோவப்படுறாங்க. சோ பக்கத்துல நிக்கிற அங்கிளை பார்த்து யோ எதையாவது சொல்லியா அப்படின்னு சொல்ல அங்கிள் கத்த வராரு. ஆனா நம்ம அங்கிளுடைய வாய்ஸ் ரெக்கார்டு ஹீரோ கிட்ட இருக்கு இல்லையா, ஐயோ அதனால ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்னு சரி என் பையன் இதை பண்ணியிருந்தானா சாரிப்பான்னு சொல்ல ஆண்டி திட்டுறாங்க ஏன்டா அவங்கிட்ட எல்லாம் சாரி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ஐயோ மாட்டிட்டு முழிக்கிறேனேன்னு சொல்லி யோசிக்க இங்க நம்ம செக்ரட்டரிக்கு ஹீரோயினுடைய அண்ணன் கால் பண்ணி இந்த மாதிரி நேற்று நைட் ஆக்சுவலி அவன் தானே அந்த கருப்பு உருவத்தை அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சான். சோ திருட
திருடன் ஒருத்தவன் ஹீரோயினை பயமுறுத்தணும்ன்றதுக்காக அவன் வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு போயிட்டு சோ அண்ணன்காரங்கிட்ட சொல்லியிருக்கான் ஹீரோயினோட அண்ணன் கிட்ட. ஹீரோயினுடைய அண்ணன் வந்துட்டு செக்ரட்டரி கால் பண்ணி நேத்து நைட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருந்த விஷயத்த சொல்ல செக்ரட்டரி போயிட்டு டென்ட்ல பார்க்க அங்க ஹீரோவுடைய வந்துட்டு ஷூ கிடக்குது. இதை பார்த்தோன்னே செக்ரட்டரி கடுப்பாகி வீட்டுடைய பாஸ்வேர்ட் சொல்லுன்னு ஹீரோ கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு எப்ப வருவேன்னு கேட்க ஹீரோ நான் வரமாட்டேன் இன்னைக்கு ஆஃபீஸ்க்குன்னு சொல்ல செக்ரட்டரி ஒருவேளை காஃபி ஷாப்ல இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்க்க இங்கேயும் நம்ம ஹீரோ ஹீரோயினை காணும். ஏன்னா அவங்க 2 பேர் டேட்டிங் கிளம்பிட்டாங்க போல இருக்கு. செக்ரட்டரி சம கோவத்துல இருக்கா பாருங்க. இப்ப இவ வந்துட்டு தன்னோட அண்ணன் கூட தெரியாம அதாவது ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு கூப்பிட்டு இந்த மாதிரி நீ ஹீரோயினை லவ் பண்ற இல்லையா, நீ ஹீரோ ஹீரோயினை பிரேக்கப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு, நம்ம 2 பேருமே வந்துட்டு நம்ம ஆளுங்களை வந்துட்டு எடுத்துக்கலாம்னு சொல்ல இவன் தான் ஆல்ரெடி கிவ் அப் பண்ணிட்டா இல்லையா. இங்க பாரு நீ என்ன பேசிட்டு இருக்க, இங்க பாரு உன் அண்ணனா நான் உனக்கு ஒரு அட்வைஸ கொடுக்குறேன், ஹீரோ சின்ன வயசுல இருந்து உன் கூட வளர்ந்துருக்கான், அதுக்காக வந்துட்டு நீ அவனை லவ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஷாக் ஆவரா. ஆமா நான் தான் உன்னுடைய ஒரிஜினல் அண்ணன், தயவு செஞ்சு அவங்க 2 பேர் நடுக்குள்ள போவாதன்னு சொல்ல இவளா இல்ல நீயே சொன்னாலும் சரி அந்த கடவுளே இறங்கி வந்தாலும் சொன்னாலும் சரி எனக்கு ஹீரோக்கு தான் கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு இவ டைரக்டா அங்க இருந்து கோவப்பட்டுட்டு ஹீரோக்கு கால் பண்ணி எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, எனக்கு ரொம்ப பசிக்குது, இந்த மாதிரி பழசெல்லாம் மறுபடியும் எனக்கு மறந்து போயிடும் போல இருக்கு, சீக்கிரமா நான் வீட்டுல தான் இருக்கேன்னு சொல்ல ஹீரோவும் பதட்டப்படுறான். சரி நீ வீட்டுல இருந்து நான் வந்துடுறேன்னு சொல்ல இவளா வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படியாவது ஹீரோவை அடையாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி திரிஞ்சிட்டு இருக்கான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட சாரி இன்னைக்கு டேட்டிங் வந்தோம் ஆனா மன்னிச்சிடு இந்த மாதிரி நான் போகக்கூடிய சுச்சுவேஷன் அவளுக்கு ரொம்ப தலைவலிக்குதான்னு சொல்ல ஹீரோயினும் பரவாயில்ல நீ போ நானும் உன் கூட வரேன்னு சொல்ல ஹீரோ ஹீரோயினை இடிச்சுட்டு ஓடுறான். பட் அதை கூட கண்டுக்கவே இல்லை. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப வீட்டுக்கு வந்து பார்க்க தங்கச்சிக்காரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வலி எல்லாம் ஓகே தான், பட் நேத்து நைட்டு நீ எங்க இருந்தன்னு கேட்க ஹீரோ ஹீரோயின் கூட டென்ட்ல இருந்தேன்னு சொல்ல இங்க பாரு நம்ம அப்பா இறந்து போனதுக்கு காரணம் ஹீரோயினுடைய ஃபேமிலி தான். சோ அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஃபேமிலியில இருக்க பொண்ணு தான் ஹீரோயின், எனக்கு என்னமோ வந்துட்டு நீ அவ கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது சுத்தமா பிடிக்கலன்னு சொல்ல ஹீரோ இந்த இடத்துல தெளிவா சொல்லிட்டான். இங்க பாரு ஹீரோயினுக்கும் நம்ம அப்பா இறந்ததுக்கான காரணமும் அது கிடையாது, அதாவது ஹீரோயினுடைய ஃபேமிலியில இருந்து நம்ம வந்துட்டு துரோகம் பண்ணிட்டாங்க நம்ம அப்பாவுக்கு, ஷேர்ஸ் எல்லாம் புடுங்கி கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம், அதனால அப்பா சூசைட் பண்ணிக்கிட்டாரு தான், நான் இல்லைன்னா சொல்ல அதுக்கும் ஹீரோயினுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுன்னு சொல்ல ஓ நமக்கு அப்பா இறந்து போனது உனக்கு பத்தி கவலை இல்ல, உனக்கு உன்னோட லவ் தான் முக்கியமா, நான் உன்னை சின்ன வயசுல இருந்து லவ் பண்றேன் உனக்கு அது தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோ இங்க பாரு நீ சொல்றது வந்துட்டு ரொம்ப தப்பு, நான் சின்ன வயசுல இருந்தே உன் கூட இருக்கேன், உனக்கு வந்துட்டு ஜஸ்ட் என் மேல ஒரு அஃபெக்ஷன், நான் உன்னோட அண்ணன் அவ்வளவுதான் சொல்ல அவ ஏத்துக்க மாட்டேன்றா. இங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோவுடைய தங்கச்சி ஹீரோவை லவ் பண்றா, அவ ரொம்ப வந்துட்டு இம்மெச்சூரா பிஹேவ் பண்றா, அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கு டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுது. ஹீரோ லவ் பண்ணல பட் இருந்தாலும் தங்கச்சிக்காரி லவ் பண்றான்றது ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் சோ சாப்பாடு வாங்கிட்டு ஹீரோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வராங்க பாருங்க. வந்து பார்த்தா இங்க வந்துட்டு இவன் நான் உன்னை லவ் பண்றேன் நீ என்னை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் இதை பாத்துறாங்க. இப்ப ஹீரோயின் சாப்பாடு வாங்கிட்டு வர ஓ எங்க வீட்டு பாஸ்வேர்டு கூட உனக்கு தெரியுமா, அந்த அளவுக்கு நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாதிரி ஹீரோயினை ஹர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இவ வாங்கிட்டு வந்த சாப்பாடு எனக்கு தேவையில்ல எனக்கு போயிட்டு நூடுல்ஸ் வாங்கிட்டு வாப்போன்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பிச்சு வச்சிடறா ஹீரோவுடைய தங்கச்சி. ஹீரோயின் ஹீரோக்கு ஏதாவது சமைக்கலாமேன்னு கிச்சன் ரூம் குள்ள போனா என்ன நீ மாட்ட கிச்சன் ரூம் குள்ள நுழையிற, எங்க அண்ணன் கூட நீ ஒரு நாள் டென்ட்ல ஸ்டே பண்ணிட்டா நீ என்ன எங்க அண்ணனோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமா நம்ம ஹீரோயினை பத்தி பேச ஹீரோயினுக்குமே ஒரு கட்டத்துல கோவம் வந்தது. நீ என்ன இவ்வளவு இம்மெச்சூரா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, அவனுடைய அண்ணன் நீ என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்கன்னு சொல்ல அண்ணனா நான் அவனை சின்ன வயசுல இருந்தே லவ் பண்றேன், உனக்கு என்னடி தெரியும் என்னோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி, நான் வந்துட்டு அவன் கூட ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்க, நீ இப்ப வந்தவ அவன் நான் பாக்குறேன் அவனுக்கு நீ முக்கியமா இல்ல நான் முக்கியமான்றதுன்னு சொல்லிட்டு இவ அழுதுகிட்டே போவ. ஹீரோ அதுக்குள்ளே வந்தே எங்க போறேன்னு கேட்க இவ அப்படியே கழுத்துல வலிக்கிற மாதிரி நடிக்கிறா. டக்கு நம்ம ஹீரோ எங்கம்மா போறேன்னு கேட்க உனக்கு அவ தானே முக்கியம் நீ அவளையே கட்டிட்டு அழுன்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி கோச்சிட்டு போவ. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட அவளை என்ன சொன்னன்னு கேட்க நான் என்ன சொன்னேன் அவ தான் என்கிட்ட சண்டை போட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினை இப்ப கோச்சிட்டு போயிடுறாங்க. 2 பேருமே இப்படி முறுக்கிட்டு போறதை பார்த்தா ஹீரோக்கு யார் பின்னாடி போறதுன்னு தெரியாம அப்படியே அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப இந்த தங்கச்சிக்காரி சரியான வில்லி போல இருக்கு. இவன் என்ன பண்றா சோ ஹீரோயினுடைய அண்ணனை கூப்பிட்டு நீ நானும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுவோம், சோ ஹீரோ ஹீரோயினை பிரிச்சுடுவோம், இதுதான் என்னுடைய பிளான் அப்படின்னு சொல்ல டக்குன்னு அண்ணன்காரனும் சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல ஃபர்ஸ்ட் கட்டமா அதுக்கு ஒரு போட்டோவை எடுத்து நம்ம சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சோ வந்துட்டு இவன் கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வர ஆக்சுவலி அது ஒரு ஃபேக் கிஸ் போட்டோ தான். இதை வந்துட்டு தங்கச்சிக்காரி வந்துட்டு போட்டோ சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண இதை நம்ம ஹீரோ பார்த்தாராம். பார்த்துட்டு தங்கச்சிக்காரி கால் பண்ண அவ போனே எடுக்க மாட்டேன்றா. இவனும் எங்கெங்கயோ போய் தேடுறான். ஆக்சுவலி வந்துட்டு இந்த தங்கச்சிக்காரி ஹீரோயினுடைய அண்ணனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு டென்ட்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. போட்டோவை எங்க அண்ணன் பார்த்திருப்பான் கண்டிப்பா வந்துட்டு இருப்பான்னு சொல்ல சரி அதெல்லாம் இருக்கட்டும் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஹக்கு கிஸ் இல்லைன்னா எப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அண்ணன் அவன் வேலையை காமிக்கிறான். என்னன்னா இந்த பிள்ளையை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு டென்ட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு இருக்கான் ரேப் பண்றதுக்காக போல இருக்கு. ஹீரோ அங்க இங்கன்னு தேடிட்டு மறுபடியும் தங்கச்சி கால் பண்ண ஆனா போன் அட்டன் பண்றதா இந்த தடவை ஹீரோயினுடைய அண்ணன் அட்டன் பண்ணி உன் தங்கச்சி உனக்கு வேணும்னா என் தங்கச்சி கூட நீ பிரேக்கப் பண்ணு, இந்த மாதிரி அவளை வேலையை விட்டு தூக்கு, அவளே
அவளுடைய வாயால உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன், நான் வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு சொன்னாதான் உன் தங்கச்சி இருக்கிற இடத்தையும் நான் சொல்லுவேன், போலீஸ் எல்லாம் போகணும்னு நினைச்சேன்னா உன் தங்கச்சி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மிரட்ட. இப்ப வளர்த்த அப்பா முக்கியமா. சோ வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா அப்பா வேற ஆக்சுவலி வந்து என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவுடைய அப்பா வளர்த்த அப்பா இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்துட்டு ஏதோ வந்துட்டு ஷேர்ஸ் எல்லாம் ஹீரோயினுடைய பாட்டி தான் ஏமாத்தி இருக்காங்க போல இருக்கு. அதனாலதான் நம்ம ஹீரோ பாட்டியை வந்துட்டு வச்சு செஞ்சிட்டு இருக்காரு. இப்ப வளர்த்த அப்பா முக்கியமா இல்ல நம்ம லவ் முக்கியமா ஹீரோ குழப்பத்துல இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து சீக்கிரமா காஃபி ஷாப் வான்னு சொல்லிட்டு, என்னன்னா ஹீரோ நல்லா சரக்கடிச்சிட்டு இருக்கா, ஏன்னா ஹீரோயினை பிரேக்கப் பண்றதா இல்ல தங்கச்சியை காப்பாத்துறதான்னு சொல்லிட்டு தெரியாம வந்துட்டு குடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் ஏன் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்துட்டு என் தங்கச்சியை கடத்திட்டாங்க தெரியுமான்னு சொல்ல, யாருன்னு நம்ம ஹீரோயின் கேட்க, ஹீரோ சொல்றதுக்கு முன்னாடி வாந்தி வந்துடுது. டக்குன்னு நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூம் போடுறான் பாருங்க. கரெக்டா நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் வந்துட்டு அண்ணன்காரன் கால் பண்றான், ஹீரோயினுடைய அண்ணன். ஹீரோயின் கால் அட்டன் பண்ண, ஓ நீ தான் அட்டன் பண்ணிட்டியா, என்ன ஹீரோ உன்னை பிரேக்கப் பண்ணிட்டானா, அப்பதான் வந்துட்டு நான் லொகேஷன் அனுப்புவேன் அவன் தங்கச்சின்னு சொல்லியிருந்தனே, பிரேக்கப் பண்ணிட்டானான்னு கேட்க, ஹீரோ தான் இன்னும் பிரேக்கப் பண்ணல இல்லையா, ஆனா நம்ம ஹீரோயின் சரி ஓகே எப்படியா இருந்தாலும் தங்கச்சிக்காரியும் அண்ணனை விட மாட்டா, அண்ணனுக்கும் வந்துட்டு பாசம் அதிகம், தங்கச்சியை விட்டுட்டு அவனாலையும் இருக்க முடியாது, நான் ஹீரோவை பிரேக்கப் பண்ணிக்கிறேன், நானே வேலையை விட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிட்ட சொல்ல, ஓகே நான் லொகேஷனை சென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு லொகேஷனை சென்ட் பண்ண, ஹீரோ வந்து ஏன் இப்படி சொன்னேன்னு சொல்லி கேட்க, அப்புறம் என்ன உனக்கு உன் தங்கச்சியும் முக்கியம் உனக்கு நானும் முக்கியம்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாது, சோ அதனால நம்ம பிரேக்கப் பண்றதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு அந்த லொகேஷனுக்கு நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஓடுறாங்க. இங்க தங்கச்சிக்காரி அழுதுட்டு இருக்கான், அவன் என்ன ரேப் பண்ணிட்டான், வீடியோஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்கான், போலீஸ் எல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. டக்குன்னு நம்ம ஹீரோனுடைய கோட்டை கழட்டி தங்கச்சிக்கு போத்தி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரியை கூப்பிட்டுட்டு போவ. ஹீரோயினுக்கா இங்க ஒரு மாதிரி ரொம்ப அழுகியா வருது. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு நினைக்கிறதும் சரிதானே, ஏன்னா நம்ம ஹீரோவால அவன் தங்கச்சியும் விட்டு கொடுக்க முடியாது, தங்கச்சிக்காரியும் லவ்னு பின்னாடி சுத்திட்டு இருக்கா, அதுக்கு நம்மளே விலகி இல்லானே ஹீரோயின் விலகிட்டாங்க. இங்க தங்கச்சிக்காரி வீட்டுக்கு கூட்டு வந்து நீ பத்திரமா தூங்குமா அப்படின்னு சொல்ல, என்னை விட்டு போயிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ப்ராமிஸ் எல்லாம் வர வாங்கிக்கிறா. இப்ப வெளியே நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து நான் இந்த மாதிரி வீட்டை காலி பண்றேன், இதுக்கப்புறம் நான் இங்க இருக்கிறது சரி கிடையாது, நான் வேலையை விட்டு நான் ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போக ஆனா நம்ம ஹீரோயின் அனுப்புறதுக்கே மனசுல ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டாப்ல. ஓடி வந்து நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு இல்ல போவாதன்னு சொல்ல, இல்ல உனக்கு உன்னோட தங்கச்சி முக்கியம், நம்ம ரிலேஷன்ஷிப்லயும் நிறைய பிரச்சனை வருது, அவன் உன்னை லைக் பண்றான்றது எனக்கு நல்லாவே தெரியும், அவளுக்கு நீ ரொம்ப முக்கியம், பிகாஸ் ஏன்னா அவளுக்கு இப்பதான் பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கு, சோ ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்றதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாடகை காசு நான் அக்கௌண்ட்ல போட்டுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு வீட்டுல இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு செமையா அழுகுறாங்க. இப்பதான் இந்த வில்லியோடய வந்துட்டு கதையே புரியுது. ஆக்சுவலி இவ சரியான வில்லி போல இருக்கு, நான் கூட இவள என்னமோ நினைச்சிருக்கேன். ஹீரோயினுடைய அண்ணன் கிஸ் பண்ணி வந்துட்டு டென்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போவ, இவ என்ன பண்ணிருக்கா, இவ ஆல்ரெடி சேஃப்டிக்காக ஷாக் வந்துட்டு அந்த மிஷினை எடுத்துட்டு வந்திருக்கா, ஷாக் மிஷினை வச்சு அவனை விலக்கி விட்டுட்டு அவனை நல்லா கட்டி போட்டுட்டு அவன்கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்படி நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் ஷாக் மிஷின் எடுத்துட்டு வந்தேன், ஆக்சுவலி வந்துட்டு எங்க அண்ணனுக்கு இன்னும் ஒரு பெரிய வந்துட்டு ஒரு ஆப்பா ஒண்ணு வைக்கலாமா, எனக்கு அவன் ஹீரோயினை விட்டு பிரியணும் அப்படின்றதுக்காக சோ இவனை கட்டி போட்டுட்டு அவன் ஒண்ணுமே பண்ணல, ரேப் நடந்த மாதிரி இவளே சீன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விட்டுருக்காப்பல இருக்கு. இது தெரியாம நம்ம ஹீரோயின் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. பாவம் ஆளுக்கு ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வீட்டை காலி பண்ணிட்டு அவங்க அம்மாவுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. சோ இப்ப வேலையுமே ரிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஹீரோயினுடைய அம்மா அப்பாவுக்கு ஒன்னும் புரியல, என்னடா இது பொண்ணு திடுப்புன்னு சொல்லிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு இந்த செக்ரட்டரிக்காரி ஹீரோ மொத்தமா ஹீரோயினை மறந்துடணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெடி பண்ணி கொடுத்து அந்த கப்பை ரீப்ளேஸ் பண்றதுக்காக இவ ஒரு புது கப்பை வாங்கிட்டு வர. ஆனா நம்ம ஹீரோவா இல்ல இந்த கப்பெல்லாம் ஒன்னும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ வரப்பா சொல்றான். செக்ரட்டரிக்கு சம கோவம் வருது. இப்ப நம்ம ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு தான் வந்துட்டு டேக் கேர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுடைய அம்மா அப்பாவுக்கும் புரியுது இவன் ஹீரோயினை லைக் பண்றான்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயினோட மனசுல என்ன இருக்குறது தான் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும் இல்லையா. சோ இன்னொரு பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதோ ஒரு புதுசா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த இடைப்பட்ட கேப்ல இந்த பார்ட்டி கெடா வெட்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்காங்க போல இருக்கு. அது கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதோ ப்ராப்ளம்னு ஹீரோயின் வந்திருப்பாங்க. என்னன்னு பார்த்தா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோ குவாலிட்டியில வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயின் மேல வந்துட்டு அட்டாக் பண்ண கரெக்டான நேரத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாப்ல. இப்ப நம்ம ஹீரோ எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாம் வந்துட்டு லோ குவாலிட்டியில இருக்கிறது வந்துட்டு காரணம் வந்துட்டு நாங்க வந்துட்டு பெஸ்டானது தான் வந்துட்டு சூஸ் பண்ணோம், எப்படி லோ குவாலிட்டி வந்ததுன்னு தெரியல, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க இதை சரி பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம பாட்டியோடைய கம்பெனியில இருக்க ஆளுங்கள்லாம் நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண வர. ஆனா அதுல அடி வாங்குறது என்னமோ நம்ம ஹீரோ தான். ஹீரோயின் எல்லார்கிட்டயுமே சாரி கேட்டுட்டு ஹீரோவை அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. நாங்க சீக்கிரமே இந்த பிரச்சனையை சரி பண்றோம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் பாட்டி கிடையாது, அங்கிள் தான். பிகாஸ் ஏன்னா அங்கிள் வந்துட்டு பாட்டி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அவரோட சிஇஓ பதவி வாங்கிட்டதுனால அங்கிள் தான் இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோவுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே மாத்தி வச்சு இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருப்பாரு. இப்ப பாட்டி வந்துட்டு பின்னாடி ஹீரோ ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்தாலும்
கொடுத்தானா கண்டிப்பா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு, நான் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆன்ட்டி அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் எதுவும் வராதுன்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா திட்டு விழுந்ததுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய தங்கச்சி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல வந்துட்டு சந்தோஷப்படுறா. ஆனா ஹீரோக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்சோனே அங்கிருந்து ஹீரோ பக்கத்துக்காக ஓடுறான். இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு மருந்து வச்சிட்டு இருக்காங்க. என்னதானே அடிக்க வந்தாங்க, நீ எதுக்கு நடுவுல வந்தான்னு கேட்க ஹீரோன்னு ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்ல ஹீரோயின் உடனே நான் தான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்ல இங்க பார் பிரேக்கப்லாம் கிடையாது ஓகேவா, அதெல்லாம் சும்மா லொல்லலாக்கி, நீ கண்டிப்பா என்னோட லைஃப்ல வேணும், உனக்கா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இந்த பிரச்சனையை நான் சீக்கிரமா தீர்த்துருவேன்னு சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே தங்கச்சிக்காரி நின்று கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப கோவம் வருது. அட் அ டைம்ல நம்ம தங்கச்சிக்கும் ஹீரோக்கும் சேர்த்து கால் வருது. சோ நம்ம ஹீரோவும் தங்கச்சியும் ரொம்ப ஷாக்கிங்கா பேசிட்டு இருக்காங்க. ஆபீஸ்க்கு குடுகுடுன்னு ஓட அப்பதான் தெரிய வருது ஆக்சுவலி வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் இதுல இருந்து வந்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு பில்டிங்கோடைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் லோ குவாலிட்டியில் நீங்க பண்றீங்களாமே, மக்கள்லாம் வந்துட்டு உங்க மேல வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதை வந்துட்டு விசாரிக்கிற ஆபீசரா தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய தம்பி வந்து நிக்கிறான். ஆக்சுவலி இவன் பாட்டியுடைய கம்பெனில இருந்து தான் வந்திருக்கான். சோ பாட்டியுடைய கம்பெனியும் சேர்ந்து தானே ஹீரோவுடைய கம்பெனி கூட இருக்கு. சோ இப்போ வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து கேள்வியை சரமாரியா கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ இவன் எப்படா இந்த பதவியில வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவனால முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணி இந்த விஷயத்தை நாங்க சரி பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவுடைய தங்கச்சியா நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு ஹீரோயின் மேலதான் எல்லா தப்புன்ற மாதிரி சொல்லிடலாம், ஏன்னா ஹீரோயின் தானே இந்த ப்ராஜெக்ட பாத்துட்டு இருந்தான்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் முடியாது, ஹீரோயின் மேல ஏன் போனோம், ஏன்னா ஹீரோயின் தான் ரிசைன் பண்ணிட்டான், இந்த ப்ராஜெக்ட வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து நடந்து வந்துட்டு பண்றதே வந்துட்டு நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் மேல பழிய போட்டுக்க. ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணி விஷயம் எதுவும் பெருசாவல, நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ டிசைன் மட்டும் தானே போட்டு கொடுத்த, ப்ராஜெக்ட் நாங்க தானே பண்ணோம், நாங்க அந்த பிரச்சனையை பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. ஹீரோடைய அதாவது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து போன் காலை கட் பண்ணி விட்டுறான். ஹீரோயின் என்னடா இந்த ட்ரெஸ்ல இருக்கேன்னு கேட்க இவன் விஷயத்த சொல்றான், உங்க பாட்டியோடைய கம்பெனில இருந்து தான் நான் இன்ஸ்பெக்ஷன் டீம்ல இருந்து நான் போனேன். சோ இந்த மாதிரி நான் ஹீரோ கிட்ட வந்துட்டு கேட்டிருக்க கேள்விகள் எல்லாத்தையுமே ஹீரோ இந்த பிரச்சனையை சரி பண்ணனா அவனுடைய பதவியே அவன் வந்துட்டு நீக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. நீ எப்பல இருந்துதான் எங்க பாட்டி கூட ஒன்னா சேர்ந்தேன்னு சொல்ல அப்பதான் இவன் எல்லா விஷயத்தையும் சொல்றா. அதாவது என்னுடைய அப்பா தான் ஹீரோவுடைய வளர்ப்பு அப்பா, அதாவது ஹீரோ கிட்ட இருக்கப்ப மொத்த சொத்துமே வந்துட்டு எனக்கு சேர வேண்டியதே, ஆனா ஹீரோ அதை வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கான், அதை அவன் கிட்ட இருந்து வாங்கணும், அதுக்கு வேற வழி இல்ல, அதனால நான் பாட்டி கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டேன்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்க ஃப்ரெண்டை திட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த நியூஸ் ஆன்லைன்ல ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இதுக்கு காரணமும் நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி தான். பிகாஸ் ஏன்னா இவ ஹீரோயின் மேல பழி போடணுன்ற ஒரே நோக்கத்தோட ஹீரோட்ட போய் பேசுறா, விஷயத்தையும் பெருசாக்கி விட்டுட. ஆனா ஹீரோ கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டான், ஹீரோயின் ஆல்ரெடி ரிசைன் பண்ணிட்டா, ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ப்ராஜெக்டை நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம, அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு மெயின் பொறுப்பு நான் தான் அப்படின்னு சொல்ல இவ கடுப்பாய் கோவத்துல கத்தி விட்டுறா. இந்த மாதிரி ஹீரோயினை பிரிக்கிறதுக்காக உங்ககிட்ட நான் எவ்வளவு பாடுபடுறேன், ஏன் ஹீரோவுடைய அந்த ஹீரோயினுடைய அண்ணன் கூட சேர்ந்து ஃபேக்கா அவன் வந்துட்டு என்ன ரேப் பண்ணிட்டான்னு கூட சொன்னேன், ஆனா நீ இன்னுமே ஹீரோயின் கிட்ட வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பேசுறியேன்னு சொல்ல ஹீரோ இந்த விஷயத்தை கோவத்துல கேட்டுட்டு ரொம்ப கடுப்பாயி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, நான் உன்னை எவ்வளவு வந்துட்டு ஒரு நம்பிட்டு இருந்தேன், உன்னை நம்பிக்கிட்டு நான் அவ கூட பிரேக்கப்லாம் வேற பண்ணிட்டேன், சோ இதெல்லாம் நீ பண்ணது கரெக்டா, அப்பா மட்டும் உயிரோட இருந்தாங்கன்னா உன்னோட இந்த பிஹேவியரை பார்த்தே அப்பாவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு போயிடுறான். சோ இப்ப ஹீரோ எங்க வந்திருக்கான்னா அவனோட தம்பி கிட்ட தான். அதாவது என்னன்னா பாட்டியுடைய டார்கெட் என்னமோ நான் தான், ஏன்னா வந்துட்டு அவங்களுடைய வந்துட்டு மொத்த இது ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே நான் வாங்குறேன்றதுனால தான் அவங்களுக்கு என் மேல கோவம், அதனால தான் அப்பாவுடைய கம்பெனியை நாசப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, பேசாம அந்த கம்பெனியை நீயே வச்சுக்கோ, சொத்தெல்லாம் நான் உனக்கே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சிஓ பதவியில இருந்து விலகுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு நியூஸ்லயும் அதாவது ஆன்லைன்ல சோ வந்துட்டு வீடியோவும் போட்டுடுறான். அவனோட தம்பி கிட்ட மொத்த வந்துட்டு பாத்தீங்கன்னா சொத்தையும் கொடுத்துட்டு பிளஸ் கம்பெனியோடைய பொறுப்பையும் நம்ம ஹீரோ கொடுத்துட்டு அவனோட சிஓ பதவியில இருந்தும் நம்ம ஹீரோ வந்துட்டு ரிசைன் பண்ணிடுறான். இதை நம்ம ஹீரோடைய சிஸ்டர் பாக்குறா, ஹீரோயினும் பாக்குறாங்க. இப்ப ஹீரோயின் போயிட்டு அவங்க ஃப்ரெண்டை திட்டுறாங்க, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்ல நான் தான் சொன்னல ஹீரோ கிட்ட இருக்கிறதெல்லாம் என்னுடையது, அதனால என்னுடையதை நான் வாங்கணும், அதனால நான் எந்த எல்லைக்கும் வேணா போவேன், இப்போ ஹீரோ கிட்ட இருந்தது எல்லாமே என்கிட்ட இருக்கு, இப்ப நீ என்ன மேரேஜ் பண்ணுவியா லவ் பண்ணுவியான்னு சொல்லி கேட்க ஹீரோயின் திட்டுறாங்க, காசு இருக்குந்தா நான் லவ் பண்ணுவேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா, ஹீரோ கிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் நான் ஹீரோவை தான் நான் லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டிட்டு போயிடு. அப்ப ஹீரோ போனதுக்கு அப்புறமா ஹீரோவுடைய தங்கச்சினால தொத்தால ஆபீஸ பாத்துக்கவே முடியல, வந்து நம்ம ஹீரோ பாக்கறா, வந்துட்டு வீட்டை போய் தேடுறா, ஆனா ஹீரோவை காணோம். ஒரு வாரம் ஆச்சு நம்ம ஹீரோ எங்க போனானே தெரியல. சிஓ பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோயின் ஒரு பக்கம் ஹீரோடைய தங்கச்சி ஒரு பக்கம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப அங்கிள் என்ன பண்றாரு, என்னதான் இருந்தாலும் ஹீரோ பாவம் தெரியுமா, அவங்க ஆக்சுவலி பின்னாடி பேக் ஸ்டோரி என்னன்னா நம்ம ஹீரோயினுடைய அப்பா பிளஸ் ஹீரோவுடைய வளர்ப்பு அப்பா, அதுக்கப்புறமா இந்த பாட்டியுடைய மொத பையன் அதாவது இந்த அங்கிள், இவங்க 3 பேருமே தான் பிசினஸ் பார்ட்னர்ஸா இருந்திருக்காங்க. ஹீரோவுடைய அப்பாவை ஏமாத்த அதாவது ஷேர்ஸ் எல்லாம் எழுதி வாங்கி இந்த அங்கிள் ஏமாத்தி இருப்பாரு, அதனால ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு பில்டிங்ல இருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணி இறந்திருப்பாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கடுப்பாயி எங்க அப்பாவுடைய ஷேர்ஸ் எல்லாம் நீங்க எழுதி வாங்கினதுனால தானே இந்த மாதிரி எங்க அப்பா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க, இதுக்கப்புறமா உங்க கம்பெனில எந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நடந்தாலும் அதை நான் எடுத்து உங்ககிட்ட
கிட்ட இருந்து புடுங்கி நான் பண்ணுவேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்பையில இருந்தே கம்பெனியை உருவாக்கி ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்து ஹீரோயினுடைய பாட்டி கம்பெனிக்கு எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே போவாத மாதிரி சோ ஹீரோ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. சோ இப்போ வந்துட்டு அங்கிளே ஒரு மாதிரி லைட்டா இது பண்றாரு, ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பாவுடைய ஷேர்ஸை வாங்கினதுனால தானே அவன் நம்ம கம்பெனியோட எதிரியானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ஆண்டி கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய தம்பி இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான், பாட்டி கிட்ட வந்திருக்கான். பிகாஸ் ஏன்னா ஹீரோவுடைய அப்பா ஷேர்ஸ் இன்னும் பாட்டி கிட்ட தானே இருக்கு, அதனால எங்க அப்பாவுடைய ஷேர்ஸ் எனக்கு கொடுங்கன்னு சொல்றான். பிகாஸ் என்ன இவன் பாட்டியுடைய கம்பெனியில சேர்ந்து ஹீரோவை ராஜினாமா பண்ண வச்சதுக்கான காரணமே பாட்டி உனக்கு நான் ஷேர்ஸ் எல்லாம் கொடுக்குறவங்க அப்பாவுதே ஹீரோவை நீ ராஜினாமா பண்ண வைக்கணும்னு சொன்னனால தான் இவன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான். இப்ப பாட்டியும் ஷேர்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க. இதனால இந்த சந்தோஷத்துல தன்னோட தங்கச்சி கிட்ட பேச வர தங்கச்சிக்காரி அசிங்க சிங்கமா திட்டிட்டு இருக்கா. இந்த மாதிரி அப்பாவுடைய பழைய ஷேர்ஸை வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி அண்ணனை நீ வந்துட்டு சிஓ பதவியில இருந்து விலக்கணியா, நீ எல்லாம் நல்லா இருப்பியான்னு சொல்ல. இப்போ வந்துட்டு இவன் என்ன பண்றான், இங்க பாரு அது மட்டும் கிடையாது, இந்த கம்பெனியை இப்ப நான் மேல எடுத்துட்டு வரணும், ஹீரோயின் ரிசைன் பண்ணிட்டாலே இப்ப ஹீரோயினை மறுபடியும் இந்த கம்பெனில நான் ஜாயின் பண்ண வைக்கணும், அதனால ஒழுங்கா உன்னோட சைனை போட்டு கொடு, அப்பதானே நான் அவளை வேலைக்கு வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு அண்ணன்காரன் சொல்ல தங்கச்சிக்குமே ஒத்தாலா நின்று கம்பெனியை சமாளிக்க முடியல இல்லையா. சோ தங்கச்சிக்காரியுமே ஹீரோயினை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல சைனை போட்டுட நம்ம ஹீரோயினுமே இப்ப வந்துடுறாங்க. சோ இப்ப ஹீரோயின் தான் மொத்த ப்ராஜெக்ட் ஒர்க்கையும் பண்றாங்க. இப்படியே ஒரு மாசம் அப்படியே ஓடிடுது. சோ வந்துட்டு கவர்மெண்ட்ல இருந்து இன்னும் அப்ரூவல் வரல போல இருக்கு. நம்ம ஹீரோயினும் டெய்லி ஹீரோவை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் யதார்த்தமா அவங்க அப்பாவுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு வந்து பார்க்க அங்கதான் ஹீரோ இருக்கான். நீ எப்படா இங்கன்னு கேட்க ஹீரோ நான் ஒரு மாசமா காணாமலாம் போல, நான் ஒரு மாசமா இங்கதான் இருக்கேன், நீ இங்க வருவேன்னு பார்த்தா நீ தான் ஆபீஸ் ஒர்க்ல இங்க வரவே இல்லையேன்னு சொல்ல. ஹீரோயின் ஒழுங்கா ஆபீஸ்க்கு வா, ஆபீஸ்ல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா போயிட்டு இருக்குதுன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ இல்ல, நான் வந்துட்டு வேற ஒரு முடிவுல இருக்கேன், என்னோட வந்துட்டு வேற ஒரு தாட் போயிட்டு இருக்குது, அதனால இப்போதைக்கு நீ தான் ஆபீஸ் பாத்துக்கிறதுக்கு சரியான ஆளு, நான் சிஓ எல்லாம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல. இப்ப நம்ம ஹீரோயின் அதாவது கவர்மெண்ட் கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்குறதுக்காக ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஹீரோவுடைய தங்கச்சியா மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கா நம்ம ஹீரோயினை, உன்னால இந்த ப்ராஜெக்ட பண்ணி முடிக்க முடியாதுன்னு. ஆனா நம்ம ஹீரோயின் கண்டிப்பா நான் இதை பண்ணி முடிச்சிடுவேன், அப்பயாவது உனக்கு என் மேல இருக்க கோவம் போட்டும், அப்பயாவது நான் வந்துட்டு இந்த கம்பெனிக்கு உண்மையா இருக்கன்றது உனக்கு தெரிய வரட்டும்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய தங்கச்சி கிட்ட சொல்ல. இப்ப டெய்லி நம்ம ஹீரோயினை டிராப் பண்றது என்னமோ ஹீரோவுடைய தம்பி தான். சோ ஒரு நாள் என்ன ஆகுது, நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினை பாக்கிறதுக்காக வரான். பட் ஆனா வேணும்னே தம்பிக்காரன் காரை எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினை டிராப் பண்ணிடுறான். ஹீரோவும் குடுகுடுன்னு ஓடி வரான் பாருங்க. கொஞ்சம் தூரம் வந்துட்டு இந்த வயல்வெளியில நடந்து போனோம் போல இருக்கு, கொஞ்சம் இருட்டா இருக்கு. நம்ம ஹீரோ வா நான் உன்னை வந்துட்டு பிகி பேக் தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிகி பேக் தூக்கிட்டு போவேன். அந்த இடத்துல மின்மினி பூச்சிகள்லாம் வருது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் லைட்டா சந்தோஷப்படுறாங்க. ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னா சேர்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எப்படியாவது வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மக்களை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைச்சது. சரி ஓகே உங்களுக்கு நாங்க 2வது சான்ஸ் கொடுக்குறோம், மறுபடியும் அந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணுங்க, இந்த தடவையாவது மெட்டீரியலை குவாலிட்டியா பண்ணி முடிங்கன்னு சொல்ல. ஹீரோயின் தான் இதுக்கு பின்னாடி இந்த எல்லா ப்ராஜெக்டையும் சரியா பண்ணி முடிச்சான்றதுனால ஹீரோவுடைய தங்கச்சிக்கு லைட்டா வந்துட்டு கோவம் குறையுது. நம்ம ஹீரோயின் கிட்டயும் உட்காந்து பேசுறா. ஸோ ஹீரோயினும் வந்துட்டு இங்க பாரு ஆக்சுவலி வந்துட்டு உங்க அண்ணனுடைய இடத்துல இப்ப நான் இருந்து ப்ராஜெக்ட் பண்ணதுனால உனக்கு கோவம் இருக்கும் தான், பட் ஆனா உங்க அண்ணன் இந்த கம்பெனி எந்த அளவுக்கு வளர்த்துட்டு வந்தாரு உனக்கே நல்லா தெரியும் இல்லையா, அதனால தான் வந்துட்டு நான் இந்த கம்பெனியில வந்து மறுபடியும் ரீஜாயினிங் பண்ணி இந்த எல்லா இதுக்குமே நான் வந்துட்டு ப்ராப்ளத்தை எல்லாம் சரி பண்ணேன், என் மேல இன்னும் உனக்கு கோவம் போலியான்னு கேட்க ஹீரோவுடைய தங்கச்சி கடைசியா புரிஞ்சுக்கிறா. என்னதான் நம்ம பிரிக்க ட்ரை பண்ணாலும் ஹீரோ ஹீரோயின் பிரிய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் கூட அண்ணனை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன், எனக்கு அவனை பார்த்து சாரி சொல்லணும் போல இருக்குன்னு சொல்ல. ஹீரோயின் அப்படி சாரி சொல்றதா தான் வந்து எங்க வீட்டுல சொல்ல, உங்க அண்ணன் ஏன் வீட்டுல தான் இருக்கான்னு சொல்ல. தங்கச்சிக்காரையும் கடைசியா புரிஞ்சுக்கிறா, ரெண்டு பேருமே பிரிக்க முடியாது அப்படியே விட்டுறலான்னு சொல்லிட்டு அவளுமே அவளுடைய மனசை மாத்திக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அப்பயும் பல வேலையை விட்டு வரக்குள்ள கரெக்டா அந்த வயல்வெளியில நம்ம ஹீரோ அழகழகா லைட்டிங் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட மனசு இன்னும் கொஞ்சம் இறங்கிடுது. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல ஹீரோ அதுக்காக தானே நானுமே வந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, சரி ஓகே இப்ப வந்துட்டு மறுபடியும் நம்ம ரெண்டு பேருமே ரீஜாயினிங் பண்ணிக்கலாமான்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல. ஹீரோ இங்க பாருமா எத்தனை தடவைதாமா நான் உனக்காக பின்னாடி வந்து அலையிடுது, உனக்காக தான் உன்னோட அப்பா அம்மா வீட்டுல நான் இவ்வளவு நாள் தங்கிட்டு இருந்தேன், பிளீஸ்மா தயவு செஞ்சு ஒத்துக்கமான்னு சொல்ல. லாஸ்டா நம்ம ஹீரோ ஒரு கிஸ் கொடுக்க அவ்வளவுதான் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் பிளஸ் ஹீரோவுடைய தம்பியும் உட்காந்து
ஒரு பார்ல சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோவுமே வந்துட்டு இருக்கான். சோ இப்ப ஹீரோ வந்துட்டு அவன் தம்பி கிட்ட ரொம்ப நார்மலா பேசிட்டு இருக்கான். என்னடா நடக்குதுங்கன்னு பார்த்தா ஆக்சுவலி வந்துட்டு அப்பாவுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வாங்கறதுக்காக தம்பிக்காரன் நடிச்சிருக்கான். அதாவது என்னன்னா ஒரு குட்டி பிளாஷ்பேக். நம்ம ஹீரோ வந்துட்டு நீயே சொத்தெல்லாம் வச்சுக்கோ, நீயே கம்பெனி எல்லாம் வச்சுக்கோ, சிஓ பதவியில இருந்து நான் விலகுறேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா. சோ ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இப்படி சொல்ல தம்பிக்காரன் எனக்கு சொத்தெல்லாம் வேணாம், அப்பாவுடைய உண்மையான ஷேர்ஸ் தான் வேணும், இந்த சொத்தெல்லாம் உருவாக்குனது நீ தான், எனக்கு அதனால சொத்தெல்லாம் வேணான்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே சிஓ பதவியில இப்போதைக்கு நீ இரு, சோ என்ன வந்துட்டு சிஓ பதவியில இருந்து விலக்கிட்டதா சொல்லி பாட்டி கிட்ட இருந்து ஷேர்ஸ் எல்லாத்தையுமே எழுதி வாங்கிக்கோ, இதுதான் பிளான் நம்ம ஹீரோ சொல்ல லாஸ்டா ஷேர்ஸையும் எழுதி வாங்கிட்டதுனால ஹீரோ இப்ப அகைன் அவனோட சிஓ பதவிக்கு வந்துட்டான். இது தெரியாத நம்ம பாட்டி செம ஷாக் ஆகி ஹீரோவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேசுறதுக்காக கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் சோ வந்துட்டு எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கமே, சோ சமாதானம் ஆயிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சமாதானம் பேசுறதுக்காக வர கூடவே தம்பி ஹீரோயினுடைய அப்பான்னு எல்லாருமே கூட்டிட்டு வர பாட்டி முரடு பிடிக்கிறாங்க. நீ எல்லாம் என்னோட வயிற்று குழந்தை பிள்ளை தானாடா, சோ எதுக்காகடா நீ இந்த மாதிரிலாம் ஹீரோ கூட சேர்ந்துட்டு பண்றேன்னு சொல்ல அம்மா கொஞ்சமாவது நியாயமா பேசுங்கம்மா, நீங்க தான் இன்வெஸ்டரா இருந்தீங்க, அப்ப நானே ஹீரோவுடைய வளர்ப்பு அப்பா அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கிள் நாங்க 3 பேருமே சேர்ந்து தானமா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம், நீங்க தான் வந்துட்டு அந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய பெரிய சின்ன பையன் அதாவது அங்கிள் வந்துட்டு எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டான், அதனால தானே ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றது தானமா கரெக்டே, கொஞ்சமாவது அவங்க பக்கத்துல இருந்து யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல உடனே நம்ம அங்கிளும் கொஞ்சம் மனம் திருந்திடுறாரு. ஏன்னா ஆல்ரெடி அவர் ஹீரோவை பார்த்து கஷ்டப்பட்டார் இல்லையா. சோ அவருமே வந்துட்டு அம்மா ஆமாமா எத்தனை நாள் தான் நம்ம சண்டை போட்டுட்டே இருப்போம், தயவு செஞ்சு வந்துட்டு இந்த பிரச்சனை நம்ம முடிச்சிடுவோமான்னு சொல்ல ஆனா பாட்டி அப்பயும் ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. சோ இப்ப அங்கிள் என்ன பண்றாங்க நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்டையும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்டையும் சாரி கேட்கிறாப்ல, இவ்வளவு நாள் நான் கொடுத்த பிரச்சனை எல்லாத்துக்குமே மன்னிச்சிடுப்பான்னு சொல்ல ஹீரோவும் பரவாயில்ல அங்கிள்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட பேச வரான். சோ இப்ப பாட்டி என்னமோ மறுபடியும் முரடு பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஈகோ அவங்களுக்கு தடுக்குது. இப்ப நம்ம ஹீரோ இங்க பாருங்க பாட்டி, நான் உங்களுடைய வருங்கால பேரை வந்துட்டு மருமகனா மாற போறேன், சோ உங்க பேத்தியை வந்துட்டு நான் லவ் பண்றேன், இது உங்களுக்கே நல்லா தெரியும், சின்ன வயசுல எங்க அப்பா அதாவது என்னோட வளர்ப்பு அப்பாவும் இந்த மாதிரி ஹீரோயினுடைய அப்பாவும் வந்துட்டு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டாங்க, ஆனா நீங்க அதை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டீங்க, இப்ப நானும் ஹீரோயினும் லவ் பண்றோம், நம்ம 2 குடும்பமும் ஒன்னா சேரணும், அதுக்காக 2 கம்பெனியும் ஒன்னா சேர்ந்தா நல்லா இருக்கும், நம்ம வந்துட்டு ஒன்னாவே இருக்கலாம்னு சொல்ல பாட்டி அப்பயும் ஹீரோ கிட்ட மறுடு பிடிச்சிதான் இருக்காங்க. ஆனா லைட்டா மனசு மாறிட்டு வந்து நம்ம ஹீரோடைய தம்பி கிட்ட சாரி கேக்குறாங்க. இந்த மாதிரி நாங்க ஷேர்ஸை வாங்கிட்டனால தான் உங்க அப்பா வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு, அதுக்கான வந்துட்டு தண்டனையா தான் என்னோட பெரிய பையன் ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான்ப்பா, என்ன மன்னிச்சுடு, சோ அதனால வந்துட்டு நான் உங்ககிட்ட இது மன்னிப்பு கேட்கறதுக்கு தகுதி இல்ல, இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கறேன்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டயும் வந்து அது மாதிரி ஒரு பொண்ணால என்ன முடியும் அப்படின்றனால தான் உன்னை நான் பேத்தியா நான் ஏத்துக்கல, ஆனா ஒரு பொண்ணாலையும் எல்லாம் முடியும்ன்றதை நீ காமிச்சிருக்கமான்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே தன்னோட பேத்தியா ஏத்துக்கிறாங்க. இப்படி எல்லா பிரச்சனையும் கடைசியா சால்வ் ஆயிடுது. நம்ம ஹீரோடைய தம்பி அவனுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வச்சிருந்தாலும் அகைன் வந்துட்டு அவனோட கெஃபே ஒர்க்குக்கே அவன் போயிடுறான். இப்ப கெஃபே ஓனர் ஷூ இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு நீ இல்லாத நேரத்துல நிறைய பொண்ணுங்க உன்னை கேட்டு வந்தாங்க, பொண்ணுங்க நம்பர்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க, ஒழுங்கா டேட்டிங் போடான்னு சொல்லிட்டு சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் டேட்டிங்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அழகா வந்து என்ன பண்றான் ட்ரோன்ல எல்லாம் வந்துட்டு இந்த ப்ரப்போஸ் பண்ணுவாங்க இல்லையா இந்த ஷால், சோ அதெல்லாம் வர வச்சு நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கான். பின்னாடியே பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் பிளஸ் ஹீரோவுடைய தங்கச்சி அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு அம்மா அப்பான்னு எல்லாருமே வர லாஸ்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போய் நம்ம ஹீரோ இதுக்கப்புறமும் என்னால வெயிட் பண்ண முடியாது, தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உட்காந்து ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயினும் இதுக்கப்புறமும் என்னால உன் கூட சண்டை போட்டுக்கலாம் இருக்க முடியாது, இதுக்கப்புறமா வந்துட்டு லைஃப் டைம் சண்டை போடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து ஸோ ஹீரோவுடைய ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணி ஃபைனலா ஒரு கிஸ் பண்ணி இப்படி இந்த ஜாமாவுமே முடியுது. ஸோ இந்த கதை யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ மறக்காம அவங்கள வீடியோவை வந்துட்டு லைக் பண்ணிடுங்க. ஸோ என்னோட சேனல்ல நெக்ஸ்ட் போட்ட ஜாமாவை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை, see you.